ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஜிபிஎஸ் என்னமோ இங்கே காட்டுது, ஆனால் இங்கே பார்த்தா வழியை காணுமே. லெட்டரை காட்டிடுவோம்.
இவரு நானு. நான் வரட்டுங்களா? ஓகே. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற பிரின்சிபால் சார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் அவரை அனுப்புனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த தடவை மீட்டிங்கில் வச்சிடுறேன். இத்தனை பேர் இருக்கும்போது அந்த சுந்தரத்தை எதுக்காக அனுப்புனாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஐயோ உங்களுக்கு தெரியாதா? பிரின்சிபல் சார் என்கிட்ட சொன்னாருங்க. அது என்னவோ பிரின்சிபல் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லுவாரு. அந்த ஊர்க்காரங்களுக்கு கருப்பா இருக்கிறவங்கள பிடிக்குமா. அவங்க அனுப்பின லெட்டரை செக் பண்ண ஃபாரன்சிக் ரிப்போர்ட்காரங்க அதான் சொன்னாங்களாம். நம்ம எல்லாரையும் விட அவர் தானே கருப்பா இருக்காரு, அதுக்காக தான் அவர் அமைச்சிருக்காங்க. அட சும்மா இருங்க நீங்களும் உங்க ஜோக்கும். ஐயோ உண்மையை தாங்க சொல்றேன். ஏய் குட்டி இங்க வா. அபீபா அபீபா அபிபா சார். அம்மாடி ரொம்ப அழகா இருக்கான். ஏய் பின்னாடி போங்க பின்னாடி போங்க. கடிச்சு தின்னுடுவீங்களா என்ன? உங்க பேர் என்னங்க? சுந்தர்ராம். ஆளுக்கு ஏத்த பேரு. திருஷ்டி சுத்தணும் இவருக்கு. ஏற்கனவே வர வழியில எத்தனை பேருடைய கண்ணு பட்டுச்சோ என்னமோ. ஐயோ நல்ல நம்ம கீழே இருக்குங்க. நான் எடுக்கிறேன் மாஸ்டர், நான் எடுக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. போலாமா? வாங்க இந்த பக்கமா வாங்க. ஹாய். அட தவளா. ஐ பெட்டா. ஓ புல்ல. ஓம் சாய்ராம். மதிப்பிற்குரிய எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் பிஏ அவர்களுக்கும் இப்பதான் ராயலா இந்த ஊருக்குள்ள என்ட்ரா இருக்கேன். நீங்க கரெக்டான பர்சனை தான் அனுப்பியிருக்கீங்க. இங்க ரூமு ரெஸ்பெக்ட் சாதாரணமாவே இல்ல. லேடிஸ் என்னடான்னா ஏதாவது செஞ்சிருவாங்க போல இருக்க. அவங்க என்ன செஞ்சாலும் தாங்கிக்கிட்டு நம்ம நினைச்சதை முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்க கொடுத்த வேலைக்கு எனக்கு 6 மாசம் தேவையில்லை. மொத்தத்துல 3 நாள்ல ஜல்லடை போட்டு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். உங்க ஆளுங்களை ரெடியா இருக்க சொல்லுங்க. நோட் சார்,
இவங்களை கான்ஸ்டியூன்சியில் சேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தான் இங்க கார்ப்பரேட் சீட்டை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பம்பர் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவேன். அவ்வளோ இருக்கு நம்ம ஃபாலோவிங் இங்க. இப்போதைக்கு அன்புக்குரிய சுந்தர் ராம் சோஷியல் ஸ்டடீஸ். வருங்கால டிஓ. டேய் அவங்க வந்துட்டு இருக்காங்கடா. சரி பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? குட்டி கவுன் போட்டுக்கோ. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். இந்தா செயினை போட்டுக்கோ. எல்லாம் போட்டுக்கிட்ட அத்தை கொண்டு வந்த மோந்திரத்தையும் போட்டுக்கோ. போட்டுக்கடி போட்டுக்கோ. அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டேன். முதல்ல போய் பெரியம்மா கிட்ட சொல்லு. சொல்லுமா. அன்னைக்கு சுதா கல்யாணத்துக்கு போட்டுக்கலான்னு உங்க நாத்தனார் கிட்ட நெக்லஸ் கேட்டா செயின் அறந்து போச்சுன்னு சொல்லிட்டா. என்னம்மா இது தேஞ்சா போயிடும். அது சரி, அவளையும் கேட்ட, நம்ம கிட்ட தான் இருக்குல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு அதை போட்டுக்கிட்டேன், கல்யாணத்துக்கு தான் அவகிட்ட கேட்டேன். பெரியம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இத பாரு, ஸ்வீட்டை டேபிள் மேல அடுக்க சொன்னல, அடிக்கிட்டியா? அடிக்கிட்டேன் பெரியம்மா. இதோ வந்துட்டேன். சரி. ஐயோ லக்ஷ்மி, இங்க வா. இப்படி குடுமா, நான் கொண்டு போய் வைக்கிறேன். ஒரு நிமிஷம், சீக்கிரம் எடுத்துட்டு போ. எடுத்துக்கங்க தம்பி, கூச்சமே படாதீங்க. எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்ததுதான். அக்கா மாப்பிள்ளை நல்லா இல்ல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுங்க. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டாலோ இல்லையோ, எங்க பொண்ணு இன்னைக்கு விரதங்க. 3வது திங்கள் இல்லையா? சரியா போச்சு. எல்லாம் மாமியார் மாதிரி தான். மாப்பிள்ளைய பாருடி. பையனுக்கு நேத்து தான் நம்ம எஸ்கோட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல டீச்சர் போஸ்ட் வந்திருக்கு. பையன் படிச்சதெல்லாம் சிட்டில தான். அதான் 2 வருஷத்துல சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடலான்னு இருக்கான். பெரியவளுக்கு 4 வரைக்கும் கொடுத்தோங்க. இப்போ 8 வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கம் சீரு இதெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லையே. அதை பற்றிலாம் இப்போ எதுக்குங்க? இன்னும் ஏதாவது வேணுமா தம்பி? வண்டி வேணும். இதுல என்ன இருக்கு, வாங்கிக்கலாம் தம்பி. வண்டினா அந்த வண்டி இந்த வண்டிலாம் இல்லை, ராயல் என்ஃபீல்ட் தான் வேணும். சரிங்க தம்பி, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கிக்கங்க. ஹலோ, எவ்வளவுன்னு சொல்றாங்க? 8. அங்க இங்க 12. நான் கவர்மெண்ட் ஜாப் அப்படியா? அதுன்னு சொல்லி 13 வரைக்கும் ஏத்திட்டேன். ஒரே நிமிஷம். இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இனிமேல் லீவ் போடுறது ரொம்ப கஷ்டம். பொண்ணு பார்க்கறத வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க சொல்லு. 12 லட்சத்தோட வண்டி செப்பரேட்டா சொல்லியிருக்கல நீ அங்க. சொல்லிட்டேன். சொல்லாம எப்படி இருப்பேன்? இப்படி எத்தனை பேரடா பாப்ப? ஆனாலும் பணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். வாழ்க்கை முழுக்க உன்னோட இருக்க போறது பொண்ணுடா. டேய் கண்ணா, நான் சொல்றதை கேட்டு வரதட்சணைன்னு பார்க்காம பொண்ணை பார்த்து கட்டிக்கோடா. நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறது இந்த பொண்ணை தாம்மா. ரீல்ஸ் பண்ணுறதுக்கு புருஷன் ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணுவேன்னே சொன்னலாம். இப்படி எல்லாருக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கிறது தப்பில்லை. இன்னொன்று டிமாண்ட் இருக்கும்போது தான் கமெண்ட் பண்ணோம். ஒரு தடவை தானே கொடுக்க போகிறாங்க. சும்மா இந்த ஆட்டோக்கு பின்னாடி எழுதிருக்கிறதெல்லாம் வந்து படிச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதம்மா, வெறுப்பாகுது. இல்லடா, நான் என்ன சொல்றேன், வெங்காய போண்ட செய்கிறேன்னே என்னாச்சு அது? சமைக்கிறேன். பிடி மாஸ்டர் கிரிக்கெட் கிட்லாம் வித்துட்டு வண்டி வாங்கிட்டாரு போலயே. சார் இன்னைக்கு ஏன் சார் லேட்டா வந்தீங்க? ஸ்கூலுக்கு எம்எல்ஏ சார் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் தான் நடக்குது. கிரவுண்ட்ல தான் இருக்காங்க, சீக்கிரம் போங்க சார். பிரின்சிபல் எங்க? எல்லாரும் அங்க தான் சார் இருக்காங்க, போங்க சார். வண்டி புடி.
என்ன சடனா இன்ஸ்பெக்ஷனா என்ன? தெரியலடா, நானும் படிக்கல. இவர் சத்யநாராயணன் சார், தமிழ் டீச்சர். இவர் பேரு மூர்த்தி. சாருக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 15க்கு பாட்டு கூட பாடினேனே நானு. இவர் தாமோதர் சார், இங்கிலீஷ் டீச்சர். இவர் குமார் சார், சயின்ஸ் டீச்சர். ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இவர் சுந்தர்ராம் சார், சோசியல் டீச்சர். போன மார்ச்ல நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஜாயின் பண்ணாரு. இது என்னன்னு தெரியுமா? பிளெயின் தோசை பார்சல் மாதிரி இருக்கு. ஆ, தெரியல சார். மிளகு மேடுங்கிற ஊர் தெரியுமா? தெரியாது சார். ம் ம் மிளகுமேடு இது பாலாருக்கு 90 கிலோமீட்டர் தூரத்துல படர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமம். 3 திசைகளும் மலைகளும். எங்க எண்ணத்தின்படி இங்க பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி. இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. கடந்த 90 வருஷமா அந்த ஊர்ல இருந்து யாரும் வெளியில வரல, அந்த ஊர்ல இருந்து யாரும் வெளியவும் போகல. ஏன் சார் ரோடு சரியில்லையா? அவங்க வர விடாததுனால. எப்பயாச்சும் நேஷனல் டிசாஸ்டர் நடக்கும்போது கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்காக அங்க போனா இப்படி அம்பு வீசி துரத்தி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, 15 இயர்ஸ் பேக் கவர்மெண்டே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு ஜியோ கூட பாஸ் பண்ணாங்க. சோ நோ கம்யூனிகேஷன் அட் ஆல். ஆனா கவர்மெண்ட் அபிஷியல் அங்க போனப்போ ரொம்ப தூரத்துல இருந்து இந்த போட்டோகிராஃபை தவிர அந்த ஊரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட இல்ல. இதுதான் விஷயம். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இப்போ நீங்க காட்டின இந்த வீடியோவை நான் சோஷியல் ஸ்டடி கிளாஸ்ல எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க, அதானே சார்? ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வேணும்னு லெட்டர் போட்டாங்க. ஓ, அதான் இது. இது கடுதாசியா? பின்ன பிளெயின் தோசை பார்சல் நினைச்சியா? அவங்க ஊருக்கு உன்னை இங்கிலீஷ் டீச்சரை அனுப்பலான்னு முடிவு பண்ண. அதான் வர சொல்லியிருக்கேன். என்னையா? ம் சார் நீங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க நான் நினைக்கிறேன். இங்கிலீஷுக்கு தாமோதர் ராம், நான் சுந்தர் ராம், சோஷியல் ஸ்டடிஸ். நீங்களாச்சும் சொல்லல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இருக்கு சார், நான் போய் கூட்டிட்டு இரு, வரேன். இரு. நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகல. அவங்க படிச்சு குறைஞ்சது 90 வருஷம் ஆகுது. உனக்கு ஏபிசிடி தெரியுமா? தெரியும் சார், சொல்லட்டுங்களா? அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அவங்களுக்கு இது போதும். ஓகே. ஒரு வாரத்துல நீ அங்க கிளம்பணும். நீ வீட்டுல சொல்லிடுன சார். நீ போறன்னு. வரேன் சார். இங்க பாரு. எப்படி நீ போறங்கிறதால அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம கான்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண வச்சிரு. இத்தனை கவர்மெண்ட் செய்யாத வேலையை நான் செஞ்சுட்டேன்னா எம்எல்ஏவா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு நல்ல பேர் கிடைச்சா உனக்கும் ஆட்டோமேட்டிக்கா நல்ல பேர் கிடைச்ச மாதிரிதான். புரியல? இப்போ உன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ரோடு வந்துச்சுன்னா உனக்கும் வந்த மாதிரி தானே? அதே மாதிரி உங்க எம்எல்ஏக்கு பேர் வந்ததுன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி தான். கிளம்பு கிளம்பு. லெட்டர் எடுத்துட்டு போ. நீயும் போ. என்ன ரொம்ப யோசிக்கிற? எங்க சார் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். என்ன புரிஞ்சுது? அந்த ஊருக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம கான்ஸ்டிடியூன்சில சேர்க்கணும், அதானே சார்? புரிஞ்சு போச்சு. உனக்கு ஒன்றும் புரியலன்னு. சரி வா, டீ சாப்பிட்டே பேசுவோம். உனக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஊர் மக்கள் சும்மா யாரையும் உள்ள விடாம காவல்லாம் காக்கல. பின்ன அந்த ஊர்ல மோஸ்ட் வேல்யூபிலிட்டி இருக்குன்னு எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. யாராச்சும் உள்ள வந்தா அத பத்தி தெரிஞ்சு போயிடும்னு யாரையும் உள்ள விடுறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளேயே போறதுக்கு உனக்கு தான் கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஊருக்குள்ள போய் அந்த மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா போதும். அப்படி பண்ணிட்டா இன்னும் 6 மாசத்துல நீ தான் டிஏஓ. டிஏஓவா? புரிஞ்சு போச்சு சார். எனக்கு முழுசா புரிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரமா நீங்க எதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சார். இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பத்தி என்கொயரி பண்ணி என் கேலிபரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தானே என்ன செலக்ட் பண்ணீங்க. சார் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் கரெக்ட். நான் தான் சார், நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட். என் பேச்சிலே அந்த ஊர்காலங்கள்லாம் நான் மடக்கி போட்டுருவேன். நீங்க சீக்கிரமா போயிட்டு என் ரிப்போர்ட் ஆர்டரை ரெடி பண்ணுங்க. ரொம்பலாம் அவசரப்படாத. எங்க சாரு ரொம்ப நல்லவன்லாம் இல்ல.
ஏதாவது ஏட குடமாச்சு அவ்வளோதான். ஏடா கூட ஆகவே ஆகாது சார். ஆல்ரெடி வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஊருக்கு போன 3வது நாளே உங்க கைக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆமா சார், முதல்ல அங்க கம்யூனிகேஷனே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் அனுப்புறது? அந்த ஏற்பாடுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். மறுபடியும் புரிஞ்சிருச்சு சார். நீங்க இங்க சேட்டலைட் மூலமா சிக்னல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நான் அந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு சிக்னல்ஸை மேல அனுப்பிச்சிட்டு இருந்தா நீங்க எல்லாம் ரூம்ல உட்காந்துட்டு கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு அதை உட்காந்து டீகோட் பண்ணிக்கிட்டு 3 ஹெலிகாப்டர்ஸை மேல விட்டுக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படிதானே? காசி தேட்டர்ல நானும் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன் சார். இந்த விஷயத்துல எப்படி பண்ணணும்னு எனக்கும் தெரியும். அந்த அளவுக்குலாம் சீன்லாம் இல்லை. உனக்கு கொடுத்தது அன்அஃபிஷியல். அந்த ஊருக்கு சில கிலோமீட்டர் தூரத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் செட் பண்றேன். என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம அதுல நீ போஸ்ட் பண்ண. எங்க ஆளு தினமும் செக் பண்ணிட்டு இருப்பான். 24 ஹவர்ஸ்ல உனக்கு ரிப்ளை வந்துடும். ஓஹோ, அதுவும் நல்லதுதான் சார், சேஃபும் தான். அப்புறம் உங்க ஆளுங்க கிட்ட அப்படி இப்படின்னு சுத்த வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய லெட்டர் கொடுத்துருவேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதனால தான். சரிங்களா? சரி, ஒரு வாரத்துல ரெடியாரு. ஞாபகம் வச்சுக்கோ, இது அன்அஃபிஷியல். உனக்கு 6 மாசம் தான் டைம் இருக்கு. டச்ல இரு. ஹலோ புரோக்கர் சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு டிஓ இருக்காரு. அவருக்கு என்ன டிமாண்ட் ரேட் வருது? டிஓனா கோடி வரைக்கும் போகுங்க. அது சரி, யாரு? நான் தான். போதுமா? இன்னும் கொஞ்சம் கீழே. இது போதுமா? இரு சிரிக்கிற டிஓ மாதிரி. இது வேற இருக்கா? கோட் போட்ட மெகா ஸ்டார் இவன் தானே சூப்பர் ஸ்டார். ஊரெல்லாம் ஃபேமஸ் தான், ஹீரோ தான். அங்கிள் 2 கிங்ஸ் கொடுங்க. டேய், நீங்க 10th பி தானே? இங்க என்ன பண்றீங்க? கிங்கு குயின் சிகரெட்டோட உங்களுக்கு என்னடா வேலை? சார் வேணாம் சார். போங்கடா, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, போங்க. யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார். சரி அழாத. சரி, இதுக்கும் காசு கொடுத்துரு. அப்புறம் பழைய பாக்கிக்கு எதனா இருந்தா வாங்கிக்கங்க வந்துட்ட. இவர் கிங்கு, பனிஷ்மெண்டில் இவர் கிங்கு. கவனிக்கிறீங்களா? சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார் யாரும் தானே. சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார். கொய்யால எவனோ என் ஃபீல் வாங்குறான். நான் எப்போ வாங்க போறேனோ? என்ன மாஸ்டர், ஷாப்பிங் பலமா இருக்கு. எங்கேயாச்சும் கேம்ப் போறியா என்ன? டிஓ போஸ்ட் வந்திருக்கு மாமா, அதனால 6 மாசம் ட்ரைனிங்காக போறேன். அடேங்கப்பா, டிஓவா? ஆமா, பின்ன என்ன டிஓ ஆனதுக்கு இவ்வளவு மரியாதை? சிஓலாம் ஆனா செத்துருவான் போலயே. டேய், இத பாத்தியா? அந்தமான்ல புக்கை கொடுக்கறதுக்காக போனானா. பொழுதுபோக்குக்காக அம்ப விசிய கொண்டுட்டாங்க. நீ என்னடானா அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போற. பாத்துக்கோடா. நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன், நீ டென்ஷன் ஆகாத. அவனும் அப்படிதான் நினைச்சு போயிருப்பான். இவனுக்கு தான் புரிய மாட்டேங்குது. 6 விழுந்தா 4 விழுந்தா மார்க்கையல்லி வீசிடுவாரே. அவுட்டா ஆனா போச்சு மார்க் 0 தருவாரே. ஸ்கேல் வச்சு பேட்டிங் தான் லெஃப்ட் ரைட் ஆடிடுவாரே. கிரிக்கெட்டில் இவர் தோனி என்ன நினைச்சிடுவாரே. இவ செய்யும் வேலை அது நியாயம் இல்ல. அண்ணா நல்லா இருக்கீங்களா? மாதிரிதானே வேலை பாரு, வேலை நல்லா சிரிச்சு பேசி மழுப்பி கொஞ்சம் பூசிடுவா. வரேண்ணா, பார்த்து பண்ணு. பார்த்தாலே பயம் வரும் பார்வையில். என்னப்பா கொஞ்ச நாள் ஆளே காணோம், லீவ் போட்டியா என்ன? எங்க பெரியப்பா இறந்துட்டாரு சார். ஐயோ, போனா போட்டோம். இப்ப நல்லா தானே இருக்காரு? கேட்டதா சொல்லுண்ணா. ஆபரேஷன் மிளகுமேடு நம்பர் 1 இம்ப்ரெஸ். அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும்னா இந்த மாதிரி சிட்டி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். 2வது gift. அவங்கள ஈர்க்கக்கூடிய பரிசுகள் தெரியுமா? எவ்வளோ? 2600 ரூபாய் செலவு பண்ணுவியா? செலவில்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா முதலீடு. இனி 3வது மணி. அப்படின்னா கேஷ். காசுக்கு மசியாதவன் உலகத்துல எவனுமே கிடையாது. கவனிக்கிறீங்களா? சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார் யாரும் தானே. சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார் யாரும் தானே. சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார் யாரும் தானே. சீன் 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 சுந்தரம் மாஸ்டர். இவர் போடும் சீனை தாங்க மாட்டார் யாரும் தானே. இங்கயா? எந்த பக்கம்? அப்படியா? சுந்தரம் மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர்.
குட் மார்னிங் சுந்தர்ராம் சார். இல்லை சாரி, டிஓ சார். குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இருக்கிற எல்லா டயட் ஃபுட்டும் இங்கே தான் இருக்கு. நான் மாஸ்டர்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ மரியாதை பண்ணுறாங்களே, டிஓன்லாம் தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவாங்களோ. இவங்கெல்லாம் ஆல்ரெடி எந்திரிச்சு ரெடி ஆயிட்டாங்க போலயே. விடிய காத்தால 3 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க போலகுது. என்ன வேலையோ வெட்டியோ என்ன. கிளாஸ் ரூம் எங்க? யாரு பிரம்மானந்தம் மாதிரி இருக்காரு. தெலுங்கு ஆர்டிஸ்ட் இவ்வளோ மிளகு மேடு வரைக்கும் வந்திருக்காரு. இது என்ன மொத்த ஊரும் கிளம்பி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமில் எக்ஸைட்மெண்ட்டில் வந்திருப்பாங்க போல். ஸ்டூடெண்ட்டா? ஓஹோ, பேரண்ட்? ஸ்டூடெண்ட்? கிராண்ட் பேரண்ட்? ஸ்டூடெண்ட்டா? ஓகே, இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் என்பது இந்த உலகத்திலேயே நிறைய பேர் பேசுகிற ஒரு மொழி. ஆனால் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவான ஆளுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி. அமெரிக்காவில் பிச்சைக்காரங்க கூட இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாலே இங்கிலீஷ் பேச முடியாது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அட்டாக் ஆயிடுச்சு போல. வெல் எனிவேஸ், அப்படிப்பட்ட கஷ்டமான மொழியை உங்களுக்கு சுலபமாக கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டோட ஆளுங்க என்ன இங்கே அனுப்புனாங்க. 1 மினிட். இது என்னன்னா பார்க்குறீங்க? இது தினமும் நீங்கள் பார்க்குற குச்சிங்க தான். இப்போ இது வச்சு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல்ல ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வளைச்சு, பக்கத்தில் இருக்கிற குச்சி இப்படி வளைச்சு, நடுக்கா ஒரு குச்சி இப்படி போட்டு வச்சா இதுக்கு பேர் ஏ. 2 குச்சி எடுத்துக்கிட்டு 1 கிலோ 1 வச்சு, 2 பாதி நிலாவை எடுத்துக்கிட்டு அதையும் 1 கிலோ 1 வச்சு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா அது பி. புரியுதுங்களா? பி. ஒரு பாதி நிலா எடுத்துட்டு வந்து அதை டக்குன்னு இப்படி திருப்பி விட்டோம்னா அதுக்கு பேர் சி. ஓகே? வாட் ஆர் யூ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன்? என்ன சொன்னீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன்? என்ன தாத்தா இங்கிலீஷ்ல ஸ்பீச் கொடுக்குறாரு? டாபிக்கை மாத்திரம் தான் பெட்ரு. இன்னைக்கு இந்த ஆல்பபெட்லாம் போதும், சரிங்களா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நம்ம இதுக்கப்புறம் வேர்ட்ஸுக்கு போயிடலாம். ஸ்பெல்லிங்ஸு. APPLE ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் பழம். BALL பால் அப்படின்னா பந்து. CAMEL கேமல் அப்படின்னா ஒட்டகம். DONKEY டாங்கி அப்படின்னா கழுத. ஐயோ, ஏன் இவங்க இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க? ஒரு கழுதன்னு சொன்னது இவங்கள நினச்சிக்கிட்டாங்களோ? கழுதன்டா உங்களை பற்றி யாரையும் சொல்லவே இல்லை.
என்ன சூடு பண்றாங்க. போடா. குடிசதான் விடாக்கா. வாட் ஆர் யூ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன்? Tata, this guy does not know English. ஐ திங்க் ஹி இஸ் ட்ரைட்டர். Hey, donkey spelling சொல்லு. DON KEY. மறுபடியும் பாரு. விடா. ஹோல்ட் ஆன். செக் ஹிம். பேக் ஜாக்கிரதை. இதுல டீச்சர்னு போட்டிருக்கு தாத்தா. நான் உண்மையாலே டீச்சர் தான் சாமி. என்னை விட்டுடுங்க சார், நான் என் ஊர் பக்கமே திரும்ப போயிடுறேன். We cannot punish him without knowing the truth. அவரே மாஸ்டர்னு சொல்றாரு. அவரை விடுறதுக்கு 15 நாளைக்கு டைம் கொடுக்கலாம். 16வது நாள் பரீட்சை வைக்கலாம். பாஸ் பண்ணிட்டாருன்னா இவர் தான் நம்ம மாஸ்டர். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா? அந்த மரத்துக்கு கொடுத்துடலாம். டேய் சொல்றா, நீ ஆச்சும் மரத்துக்கு கொடுக்கறதுனா என்னடா? என்ன ஊருடா இது சாமி? தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்துட்டேன். கிரெடிட் கார்டை வேற சொரட்டிக்கு இருக்கிற கஷ்டத்துல தலைமையில வச்சுக்கிறேனே சாமி. நீ உன் சுமைய குறைச்சுக்கோ. உன் கஷ்டம் எல்லாம் தானாவே அதுவே மறைஞ்சு போயிரும். தாமரை இலை மேல நழுவி விழுந்த நீர் போல. இலைக்கு நீர் துளிக்கு என்னப்பா சம்பந்தம்? காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இனி இந்த மாதிரி பேட்சா தான் இருக்கா? ஏய், கம். வா போல. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். ஏன்டா பூட்டிக்கிறேன்? டேய் டேய் எவடா கதவு திறக்கடா. டேய் 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 ஹலோ. ஒரு நாள்ல ட்ரீட்மெண்ட் முழுசா மாறி போச்சு. அப்ப நாளையில இருந்து சின்னவன் பெரியவன் இல்லாம மரத்துல கட்டி போடுவேன் நான் சொல்றீங்க. பாத்துக்கிறேன்டா. மதிப்பிற்குரிய எம்எல்ஏ அவர்களுக்கு சார், முதல் நாள் இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய திருட்டு பசங்க. டாங்கி ஸ்பெல்லிங் DON KEY எழுதுனதுக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க சார். கவர்மெண்ட் எம்ப்ளாய் மேல கை வச்சா அது கவர்மெண்டே அடிக்கிற மாதிரி தானே சார்? நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நார்மலா கண்டிப்பா எடுத்துக்கூடாது சார். நாட்டையே ஆட்டி வைக்கிற இந்த ஆர்மி எல்லாம் இங்க இறக்கணும் சார். நீங்க எப்படியாச்சும் மிஸ்டர் மோடி கிட்ட பேசி ரஷ்யா கிட்ட வாங்கின M16 எடுத்துட்டு எப்படியா வந்துருங்க சார். ஊரை முழுசா திருத்திடலாம். இவங்க கிட்ட அம்பு ஈட்டி தவிர வேற எதுவுமே இல்லை சார். ஊர்ல பெரியவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் நெத்தியில மட்டும் கண்ணை வச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான். நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயிடலாம் சார். நம்ம யாருன்னு உங்களுக்கு காட்டணும், காட்டிடலாம் சார். நோட், நம்ம ஆளுங்க வரும்போது இந்த அடிக்கு பூசிக்கிற நல்ல ஆயின்மெண்ட் அப்புறம் ஒரு ஃபுல்லும் எடுத்துட்டு வர சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். இங்க வைன் ஷாப்பு மெடிக்கல் ஷாப் ரெண்டுமே இல்லை சார். மாஸ்டர் சார். யாரு? மாஸ்டர் சார், நான் தான் மாஸ்டர் ரோஜா. நீ என்ன பண்ணலான்டா கூப்பிடுற? என்ன பயப்படாதீங்க, ஐம் கேம் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்க யார் ஹெல்ப் எனக்கு தேவையே கிடையாது. நானே என் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன். என்ன நம்புங்க மாஸ்டர், உங்களுக்காக சரக்கும் கொண்டு வந்திருக்கேன். சரக்கு இருக்கா? லோக்கல் சரக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உடம்பு வலிக்கு எதுவாக இருந்தா என்ன? அது அடிக்கு மாஸ்டர். இது அந்த சரக்கு இல்லையா? அப்படின்னா எனக்கு வேணாம். தப்பாயிடுச்சு. உங்களை இப்படி ட்ரீட் பண்ணதுக்கு எங்க ஊர் மக்கள் சார்பா ரொம்ப சாரி மாஸ்டர். அடிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கும்மாங்குத்து குத்திட்டு இப்போ வந்து சாரி கேட்குறியாடா? டே, இங்கே அப்படி என்னதான் நடக்குது நீயாச்சும் கொஞ்சம் சொல்றா. Consider what I'm heard from ancestor. It's separately a long story from last century. உனக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷை பேசி தொலையாதரா.
நீ என்ன பேச வந்து அந்த கருமத்தை தமிழ்லயே பேசி தொலை. எங்க ஊரு பெரியவங்க சொன்னபடி 1920 பிரிட்டிஷ்காரங்க ஃபாரஸ்டில் டிராவல் பண்ணும்போது ஹால்ட்டுக்காக எங்க ஊர்ல தங்குனாங்க. எங்க ஊர்க்காரங்க அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த வெள்ளைக்காரங்க எங்க ஊர் முழுக்க சுத்தி என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னா, மிளகு அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாம். அது எங்க ஊர்ல ரொம்ப எக்கச்சக்கமா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் எங்க ஊர்க்காரங்களை மிளகுக்காக எல்லாரையும் அடிமையாக்கி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தாங்கிக்க முடியாம யாராவது எதிர்த்தா சுட்டு கொன்னுடுவாங்க. என்னதான் யோசிச்சாலும் எங்களை ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல மாஸ்டர். அப்படி ஒரு 10 வருஷமா அடிமைகளா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இட்டேபத்தி என்ற இந்தியன் டிராவலர் ஒருத்தர் வந்தாரு. எங்க ஊர்க்காரங்க படுற கஷ்டத்தை பார்த்து முதல்ல இந்த ஊர்க்காரங்களுக்கு மிளகே அவசியம் இல்லை, இவங்களுக்கு கிடைச்சத சுட்டுட்டும் வேக வச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்காக ஏன் இந்த சின்ன ஊர்ல உங்களுக்கு இவ்வளவு அவஸ்தை? வேணும்னா அவங்க கிட்ட பேசி விளைச்சல் வந்ததும் அனுப்பி வைக்கிறேன். வெளியில ஃப்ரீமெண்ட் மூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தென் மீட் யூ அப்படின்னு சொன்னதுல அந்த பிரிட்டிஷ்காரங்க கன்வின்ஸ் ஆகி எங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. வெறும் கம்யூனிகேஷன் கேப்பால இவ்வளோ நாள் நீங்க அவஸ்தைப்பட்டீங்க. யாராவது முதல்ல வந்தா பேசணும், இல்ல போருக்கு தயாராகணும். இங்கிலீஷ் இஸ் ஏ வேர்ல்டு லாங்குவேஜ். சில நாட்களுக்கு உலகம் முழுவதுல பாதி பேர் இங்கிலீஷ் பேச கத்துக்குவாங்க. அதனால நம்மளும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா யார்கிட்டயும் பேச முடியும், எல்லார்கிட்டயும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி எங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ பேச கத்து கொடுத்தாரு. அவர் சொன்னதுனால நாங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலான்னு எங்க ஊரு 2 பொண்ணுங்களை அவருக்கு கட்டி கொடுத்தாங்க. அவர் ராஜானதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஆக்கிரமிச்சவங்க எல்லாரும் வெளியூர்காரங்க தான். எல்லாரும் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி உள்ள வந்தவங்க தான். நம்மளால மத்த ஊர்க்காரங்களுக்கு அவசியம் இருக்கலாம், ஆனா அவங்களால நமக்கு எந்த அவசியமே இல்லை. அதனாலதான் நம்ம ஊருக்கு வர வழிய மூடிடுங்க. அப்பத்துல இருந்து எங்க ஊருக்குள்ள யாரையும் வரவிடுறது இல்ல மாஸ்டர். அதெல்லாம் சரிடா, ஆனா என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எங்க ராஜா தேவையில்லையோ நினைச்சிட்டாரோ என்னமோ, ஆனா எங்க ஊர்க்காரங்களுக்குலாம் இங்கிலீஷ் பேச கத்து கொடுத்து எழுதுறதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் வைக்கல. அதுவும் எழுதி வச்சது கூட எங்கேயும் வைக்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் மட்டும் எங்க ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சம் எழுதவும் படிக்கவும் கத்து கொடுத்தாரு. ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, பாதியிலேயே விட்டுட்டாரு. அப்பா அவர் கத்து கொடுத்த ஸ்பெல்லிங்ஸ் தான் எங்க ஊர்க்காரங்க பாதி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அததான் இப்பவும் பலமா நம்புறாங்க. அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணு, என்ன உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போய் வேதனை என்னன்னு அவருக்கு புரியும். அவர் இறந்து 15 நாள் ஆச்சு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க யாருமே இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு நாங்க லெட்டர் எழுதுனா நீங்க வந்திருக்கீங்க. அடங்கொய்யால, என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? அப்படின்னா உங்க ஊர்க்காரங்க வைக்கிற எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடையாது, சிலபஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க, 15 நாள் இருக்குல்ல. எங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். தினமும் ராத்திரியில வந்து நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளியே 10th கிளாஸ் எழுதணும்னா 10 வருஷம் ஆகும் அதுக்கு. அப்படி இருக்கும்போது உன் மிளகு மேடு இங்கிலீஷ் எனக்கு ஒரு 10 நாள்ல கத்து கொடுத்துருவியா? எவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட பாத்தியா? அது சரி, இப்போ நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உங்க ஊர்க்காரங்க என்னடா பண்ணுவாங்க? மரத்துக்கு கொடுத்துருவாங்க மாஸ்டர். சரிடா, மரத்துக்கு கொடுக்கறதுன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றா. அது நமக்கு தேவைப்படும் போது மரத்தை வெட்டி பயன்படுத்துவோம்ல, அது போல நமக்கு தேவையில்லாத உயிரை அந்த மரத்துக்கு கொடுத்துட்டா அந்த மரம் சாந்தி அடையும்னு இங்க எல்லாரும் நம்புவாங்க. நல்ல கான்செப்டா, நேச்சுரல் ஹவர்ஸ்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு என்னடா பண்ணுவாங்க? மரத்துல தூக்கு போட்டுருவாங்க மாஸ்டர். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா தூக்குல போட்டுருவாங்களா? அங்க முடிய விரிச்சு போட்ட மாதிரி இருக்கு, அந்த மரத்துக்காடா? அதான் மாஸ்டர். இன்னைக்கும் இல்லையே. குட் மார்னிங் டியர் சார்.
நேத்து பழம் பலகாரம்லாம் வச்சிருந்தீங்க, இன்னைக்கு ஏன் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்க? You will get food only if you work. எது? ஏய் உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தெரியும், இன்னொரு வாட்டி சொல்லு பாப்போம். எங்க ஊர்ல வேலை செய்யறவனுக்கு தான் சோறு. இப்ப நீ எங்களுக்கு மாஸ்டர் இல்ல, அதனால அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்யணும். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ தரீங்க? நீ பெருசா இருக்கல்ல, இதை தூக்க முடியாதா? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்க. இந்தா புடி. கொழுப்புக்கு செதைக்கு வித்தியாசம் தெரியாது இந்த மடையனுக்கு. ஐயோ ஐயோ இங்கிலீஷ் சார் மாட்டிக்கிட்டாரு. சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? What are you waiting for? Come inside. ஐயோ இந்த சார் மாட்டிக்கிட்டாரு. மஸ்கா போட்டு எக்ஸாம் போய் பாஸ் ஆனாரு. எக்ஸாம்ல பாஸ் ஆகட்டும். நான் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்து சாவடிக்கிறேன். நான் உனக்கு கொஞ்சம் கம்மியாவே தரேன், கொஞ்சம் பொறு. ஃபர்ஸ்ட் டே தானே, டீச்சருக்கு பாடத்தை சொல்லி தரேன்ற எக்ஸைட்மெண்ட்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாத. கொஞ்சம் சிம்பிளாவே சொல்லு. சொல்லு. FUCK. லக். லக்கா? லக் அப்படின்னா அதிர்ஷ்டம். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தேவை மாஸ்டர். இது வரைக்கும் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதான்னு கூட. இந்த மிளகு மீடிய இங்கிலீஷ் என்ன உயிரை எடுத்துட்டு போல. யுவர் மதர்னு சொன்னா நல்ல வார்த்தைன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மால நான் கேட்ட வார்த்தை இதெல்லாம் மொழியில தான் இருக்கு. சாருக்கு எப்படியாவது இந்த லெட்டரை போட்டுறோம். யாரும் இல்ல, யாரும் இல்ல, யாரும் இல்ல. என்னாச்சு? நவருங்கயா. கம்மன் தானே இருப்பான், அவன் என்னடா தப்பு பண்ணா? என்னவா இருந்தாலும் எனக்கு இவர்தான் வேணும் பெரியய்யா. எனக்கு இவன் தான் வேணும் பெரியய்யா. நான் தான் முதல்ல சொன்னேன். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அழகா பிறந்ததுதான் அவன் தப்பு, எல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். டேஞ்சர். முதல்ல டாங்கி ஸ்பெல்லிங் என்னடா? தாத்தா நெருப்பு எரியுதா? தாத்தா நெருப்பு. கோயால யார்கிட்ட நெருப்பு கேக்குற? இதை விட இங்கிலீஷே பெட்டர் தான். இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்பெல்லிங்கை மாத்த சொன்னல, இப்ப சொல்லு. NOLEJ. நாலேஜ். 4-5 ஒரு அணக்கொண்டா எப்பா. கிளம்பு. வெளியில அதிகமா சுத்தாத, மழையில நனைஞ்சு ஜுரத்தை வர வச்சுக்காத. ஊர்க்காரங்களா ஒரு மாதிரியா இருக்காங்க, இவன் மட்டும் வித்தியாசமா இருக்கா. பாவம், வெள்ளையா பிறந்தது அவளோட தப்பா மாஸ்டர்? கொடோ, பெரியய்யா உன்னையும் என்னையும் கேட்ல காவல் நிக்க சொன்னாரு. I will join you later. கொடமா, அது என்னடா பேரு? கழுத. அப்படின்னா நான் இவனை கழுதன்னு கூப்பிடுவா? கூப்பிடலாம். டேய் கழுத, எப்படி இருக்க? டேய் கழுத, சாப்பிட்டியா? போடா கழுத போ. உன் பேர் என்னடா? பொன்னப்பம். உன் பேரை தான் கரெக்டா வச்சிருக்காங்க. போடா போய் விளையாடு. அது எதுக்கு மாஸ்டர் இடைஞ்சலா? தூக்கி போடுங்க. தங்கம் எப்படா இடைஞ்சலாவும்? ஊத்துறா. தங்கமா? அதனால என்ன பிரயோஜனம்? தங்கத்தால என்ன பிரயோஜனடா கேக்குறேன். மாஸ்டர் வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் பாரு. ஏய், சரியா பண்ணு. ஒழுங்கா வேலையை பாரு. சாயந்தரத்துக்குள்ள இதை முடிக்கணும். ஒழுங்கா செய்யல மூச்சில அடிப்பேன். செய்ய வையே. சரி, நான் பாத்துக்கிறேன். உங்க ஊர்க்காரங்களுக்கு ஹார்ட்டே இல்லடா. HART. ஹார்ட். உனக்கு பிரெயின் கூட இல்லடா. BORD bird. BORD bird. BAAC bag. BAAC bag. BAAC bag. BAAC bag. JOAC juice. LA Indian London. LA Indian London. LA Indian London. LA Indian London. LAFF laugh. LAFF laugh. LAFF laugh. மாஸ்டர். KAT cat. KAT cat. KAT cat. FRMR farmer. FRMR farmer. FRMR farmer. ஏண்டா, என்னடா நான் மாஸ்டர் போய் அத்தனை நாள் ஆகுது, ஒரு லெட்டரை கூட காணோம். போகும்போது என்னென்னமோ சொல்லிட்டு போனா. அது என்னன்னு பாரு.
ஆ மாஸ்டர் சார் பறிச்சு தானே கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காந்தா நிம்மதியா இருக்கும். இங்க கோயில் இருக்கா? ஆ எங்க? அதோ அந்த மலை மேல, ரொம்ப மேலேயோ? அந்த எல்லையில இருக்கு. அவ்வளோ மேல இருந்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் என் சொந்த முயற்சியில வின் பண்ணுவேன். கொஞ்சம் நவுறு நீ. நவுறு 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 நவுறு. LANDAN லண்டன் LANDAN லண்டன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாஸ்டர். எங்க ஊர்க்காரங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன தெரியும்னு என்ன கேட்பாங்கன்னு எனக்கு மொத்தமா தெரியும். இது மல்லி. இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். கில். KILL. ரெண்டாவது எல் சொன்னீங்கன்னா உடனே உங்க மேல அன்பு வீசிடுவா. அவளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் KIL. இவன் பேரு தெரப்பா. இவன் நம்புறது பீஸ். PEES பீஸ். இவ பேரு சக்தி. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. புரிஞ்சிருச்சு. பிளாக். BLACK. சி எதுக்காக வரும் மாஸ்டர்? BLAK. இவன் பேரு மலை. அவன் உங்ககிட்ட கேட்கறது கொஸ்டின். யாரோ? பயப்படாதீங்க மாஸ்டர், அந்த ஆன்சர் அவனுக்கே தெரியாது. நீங்க எது சொன்னாலும் பரவாயில்ல. ARROW. ஏய் டாங்கி ஸ்பெல்லிங் சொல்லு. DON. முதல்ல டாங்கி ஸ்பெல்லிங் என்னடா? DON KI. இப்போ இவ்ளோ நல்லா சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் மாஸ்டர் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க? ஓ அதுவா? இங்க வர வழியில எல்லை ஒன்று மண்டையில விழுந்தது. மொத்தத்தையும் மறந்துட்டேன். இப்போ நீங்க இங்க பண்ண இந்த 15 நாள் மரியாதைக்கு எல்லாமே ஞாபகம் வருது. டேய் மாஸ்டரோட லக்கேஜ் எடுத்துட்டு வாங்கடா. எடுத்துட்டு வந்துட்டேன் பெரிய ஐயா. கொண்டு வந்துட்டேன். இளநீ குடிங்க மாஸ்டர். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஜாகிரதையா கேட்டுக்குங்க. எனக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செக்யூரிட்டியுமே வேண்டாம். நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தரதால ஒரு 4 காய்கறியும் ஒரே ஒரு போர்வையும் கொடுங்க, அது போதும். மாஸ்டர், இந்த 15 நாள்ல எங்க ஆளுங்க உங்களுக்கு கொடுத்த ட்ரபிளுக்கு ஊர்க்காரங்க சார்பா we are extremely sorry மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் நீங்க ஒரு கில்லாடி மாஸ்டர். இதுதான் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் வானான்ற. அது இல்ல மாஸ்டர், உங்களுக்கு ஏதாச்சும் என் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தா என்னையும் உங்கள ஒருத்தனா பாருங்க, அதுவே போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இப்போ கிளம்புங்க. மாஸ்டர் போங்கய்யா, போங்க, போய் வேலையை பாருங்க. ஏண்டா தம்பி, நல்லா முடிஞ்சதுன்றியா? இந்த மாதிரி பல எக்ஸாம் பார்த்ததுனால தான்டா நான் மாஸ்டர் ஆயிருக்கேன். எத்தனை எக்ஸாம் வச்சா எனக்கே ஒரு எக்ஸாம் வச்சிட்டீங்கல்ல, நான் மறக்க மாட்டேன். இந்த பையில என்ன இருக்கு மாஸ்டர்? உள்ள கலகலன்னு சத்தம் வருது. அத குடுறா. டேய் போடா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன். கிளம்பு கிளம்பு. என்ன பண்ணிட்டு இருக்க மல்லி? சீக்காவை இடிக்கிற மாஸ்டர். குட் குட். எனக்கா? உங்களுக்கே இவ்வளவு சிரமம், நான் தூக்கி போடுற விடுங்க. இந்த வேலைக்காரி புத்திய தானே வேணாங்கிறேன். இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா எடுத்துக்கோ, ஒன்னே ஒண்ணு. என்னது இது? இது வேணுமா? இது இது இட்ஸ் எமர்ஜென்சி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பூசணிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போங்கடா. டேய் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். அந்த பூசணிக்காய் எல்லாம் சீக்கிரம் தூக்கி உள்ள வைங்க. நாங்க சீக்கிரம் புடிங்க. வாங்க சீக்கிரம். அத எடுத்து வைங்க, அத எடுத்து வைங்க. சீக்கிரம். அங்கதான். புடி, எடுத்து போ சொல்லு. என்டிஆர் சார் நில்லுங்க, எங்க போறீங்க? எதுக்காக எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க? ரெயின் இஸ் கமிங் மாஸ்டர். டேய் வானம் இவ்ளோ தெளிவா வெட்ட வெளின்னு இருக்குது, இப்ப போய் ரெயின் இஸ் கமிங்ன்ற. நாட் நோ, டுமாரோ மார்னிங். அதனால தான் எடுத்து வைக்கறாங்க எல்லாம். டேய் நாளைக்கு காலையில மழை வரும்னு இன்னைக்கே எப்பறா தெரியும் உனக்கு? மைனா சொன்னா. மைனாக்கு எப்படிடா தெரியும்? தெரியாததெல்லாம் பெர்ஃபெக்ட்டா சொல்லும். அதோ அந்த புல்லு கிட்ட இருக்கு, போய் கேளுங்க. ஹலோ மாஸ்டர், ஷல் ஐ கோ? கோ கோ. ஓகே.
ஓய் மைனானா நீயா அது? என்ன ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நாளைக்கு மழை பெய்ய போறதா சொன்னியாமே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்கிலீஷ் டீச்சர் தானே? கண்டுபிடிச்சாலோ? சரி இருக்காது. ஆமா, ஏன்? உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி ஒரு மொழியோ இந்த காட்டுக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. அது எனக்கு தான் புரியும். இது என்ன புது டெக்னிக்கா? பணம் புடுங்க. எவ்வளவு புடுங்கின ஊர்க்காரங்க கிட்ட? போ இப்படிதான் முழிப்பாங்க மாட்டினா. அப்பாவி மக்களை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓக்கு மீச வச்சா கியூ. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கவனிக்கிறீங்களா? கிளாஸ் இங்க நடக்குது, மேல என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. Why have a classroom, right? Them. Why are we doing this outside? அடே, இந்த உலகமே ஒரு பெரிய பள்ளிக்கூடம்டா. அப்படிப்பட்ட ஒரு சின்ன அறையில உட்காந்து கத்துக்கிட்டா உங்க மூளையும் தான் இப்படிதான் சின்னதாயிடும். இங்க பாரு, இந்த காத்து, இந்த வெளிச்சம், இந்த வாசனை. மழை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. மழை பெஞ்சா பள்ளிக்கூடமே நனைஞ்சிருமே மாஸ்டர். டே பைத்தியக்கார பசங்களா, நீங்களும் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறீங்களா? முதல்ல என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஐ எம் a social study expert. சாரி, ஐ எம் a social studies expert also. விரல கணக்கு போட்டே வெதரை சொல்ல முடியும். முதல்ல இந்த மழை பெஞ்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காத்துல ஒரு ஹியூமிடிட்டி இருக்கும், ஸ்வாயில்ல ஒரு வாசம் இருக்கும், நேச்சர்ல ஒரு சைலன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு துளியா விழும்போது அந்த மியூசிக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரெயின் மாஸ்டர். காட்டுல இருக்கிற அழுக்கு தூசி எல்லாம் மழையோட கீழே விழுந்துரும். இதுல நனைஞ்சா உடம்புக்கு நல்லதில்ல. வாட்ஸ் த மேட்டர் மாஸ்டர்? ஆர் யூ ஆல் ரைட்? மழை மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டினா எப்படி? எனக்கு ஒரு கோவம் இல்லை. ஏதோ ஒரு வாட்டி நீ சொன்னது நடந்துருச்சுன்னு சும்மா சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் சயின்டிஸ்ட் எல்லாம் இல்லை, ஆனா மனசை வச்சு பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ட்ரை பண்ணுங்க. தேவையில்லை. இவ்வளோ சின்ன மழைக்கு எப்படி ஆயிடுற? வெளியில தினந்தோறும் மழை பெய்யுற இடங்க கூட இருக்கு. அப்படியா? அப்போ அங்க மனுஷங்க இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்களா என்ன? அதுலயும் வருஷத்துல பாதி நாள் பனி மட்டுமே பெய்யுற இடங்கள் கூட இருக்கு. பனினா இந்த மலை மேல இருக்கிற பனிப்பொகை கிடையாது, ஸ்னோஃபால் கட்டி கட்டியா விழும். அப்போ அங்கேயும் மனுஷங்க வாழ்வாங்க. ஐயோடா, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது மாஸ்டர். இன்னும் உங்களை மாதிரி இந்த சின்ன காட்டுல வாழ்ந்துக்கிட்டு இதுதான் உலகம்லாம் நினைக்கல. I'm a nature lover. I beg your pardon. We too have a great many precious things here. அப்படியா? என்னது அது? உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? சும்மா ஜெனரல் நாலேஜுக்கு. சொல்ல மாட்டேன். இப்போ சும்மா தானே இருக்கோம், சொல்லு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லலாம்ல என்கிட்ட. மாஸ்டர், அங்க பாருங்க, மழை நின்னுடுச்சு. I have great things to do. See you later. குட் மார்னிங் டிஓ சார். என்ன இந்த ஊர் பெரியவர் இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்றாரு? அடா, நீங்க எங்க இந்த வேலை செய்றீங்க? தினமும் நான் தானே மாஸ்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். என்ன பண்றீங்க மாஸ்டர்? இது ஒரு அதிசய செயல். இந்த செயல் செய்தால் ஜீரணமாக வேண்டியதெல்லாம் வித்தவுட் செயல ஜீரணமாயிடும்னு சொல்றாங்க ஃப்ரீயா. ஓ, ஒரு ஸ்மால் டவுட் மாஸ்டர். நோ டவுட்ஸ்னா எதா இருந்தா கிளாஸ் ரூம்ல. இது என் பர்சனல் டைம். இது இங்கிலீஷ் டவுட் இல்ல, இதுவும் என் பர்சனல் டவுட் தான். அப்படியா? ஓகே, யூ மே ஆஸ்க். வெளியில போராட்டங்களோ இயக்கங்களோ நடக்குதா மாஸ்டர்? அதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. அப்படியா மாஸ்டர்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு 3 பஸ்ஸை கொளுத்திட்டாங்க. என்ன லாஜிக்னே தெரியல. நம்ம லீடர்ஸை இன்னும் ஜெயில போடுறாங்களா மாஸ்டர்? அவங்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் காமன் தானே. ஆனா நம்மளது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டுன்றதுனால பாலிடிக்ஸ்ல அந்த அளவுக்கு டச் இல்லப்பா. ஆமா. ஆனா காந்தி முன்ன நின்று நடத்துறாருல, நமக்கு என்ன பயம்? காந்திஜி முன்ன இருந்து நடத்துறாரா? நீங்க எந்த போராட்டத்தை பத்தி பேசுறீங்க? வெள்ளக்கார நாய்களை நாட்டை விட்டு துரத்துறதுக்காக சுதந்திர போராட்டத்தை பத்தி தான்.
ஓஹோ என்கிட்ட நக்கலா உனக்கு? உன்னை நான் வச்சுக்கிறேன்டா. இப்போ காந்திஜியோட வயசு தோராயமா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க ராஜா சொன்னபடி பார்த்தா அப்போதைக்கு அவர் இளைஞர்ன்றதால என்ன போல ஒரு 60-70 மிடில் ஏஜா இருக்கலாம்ல. 60-70 மிடில் ஏஜ் அவ்வளோலாம் இருக்காதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிரிட்டிஷ்காரங்களை இங்கிலாந்து வரைக்கும் துரத்தலையா? நம்ம கொடி டெல்லியில ஏத்தலையா? அது வரைக்கும் காந்திஜி தூங்க மாட்டாரு, நம்மளும் தூங்க கூடாது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அப்படின்னா இங்க இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த விஷயத்த முதல்ல எம்எல்ஏ கிட்ட சொல்லிடணும். முதல்ல சுதந்திரம் வந்ததே தெரியாதா? ஐயோ, இவங்க கிட்ட அம்பு ஈட்டி தவிர வேற எதுவுமே இல்லை சார். ஊர் பெரியவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நெத்தியில கண் வச்சாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. மாஸ்டர் சார், என்ன மொழி இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப பழைய பேப்பருங்க. ஓ இதுவா? இது சைனா மொழிங்க. இந்த சைனாலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு நோய் வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க. ஓகே ஓகே, நீங்க போங்க, நான் அடிக்கிறேன் எல்லாத்தையும். இல்ல பரவாயில்ல, நான் வச்சிருக்கேன், நானே வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க ப்ளீஸ் போங்க. வரேன் மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க மாஸ்டர். இவங்க இன்னும் பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்கன்னே வெளியே வரல. அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே உடனே நம்ம கூட சேர்ந்துருவாங்க. ஆமா, இதை எம்எல்ஏ கிட்ட சொன்னா அவருக்கு பேர் வரும், நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கான வேல்யூபிள் திங் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எம்எல்ஏ கிட்ட முதல்ல சொல்லணும். ஐயோ வானா ரிஸ்க். தாத்தா, இன்னும் எத்தனை நாள் தான் நீங்க இந்த திருவள்ளூர் மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டே இருக்க போறீங்க? நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்டை கொண்டு வந்திருக்கேன். 7 o'clock. என்னடா இன்னும் 7 ஆகலைன்னு பாக்குறீங்களா? இது எப்ப வேணா வலிச்சுக்கலாம், வச்சுக்கோங்க. எப்படியோ காக்கா பிடிச்சி தாத்தா மனசை ஜெயிச்சுட்டேன். வழிக்கிறாரு. என்ன பண்ற? எனக்கு மாஸ்டர் சட்டை இல்லாம இந்த வெயில எதுக்கு இப்படி கஷ்டப்படுற? இந்த வச்சுக்கோ, சென்னை எக்ஸிபிஷன் டைம்ல நான் வாங்கினது இது. ஐயோ அம்மா, இத போட்டுக்கிட்டா எல்லாம் இருட்ட தெரியுது, எனக்கு வேணாம். லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, இத உதட்டுல தடவினா ரொம்ப அழகா இருப்ப. அப்படி இல்ல, என்ன பாரு. இது இத பண்ற அதிசயம். உண்மைதான் மாஸ்டர், ரொம்ப அழகா இருக்கீங்க. தினமும் பூசிக்கோங்க. உனக்கு அப்படியே புரிஞ்சுதே? 1 minute. டங்கடை. என்னது இது? விளையாடுறா. நான் விளையாட போறேன். மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வச்சுக்கோ, காஸ்ட் இஷ்யூ ஜாகிரதையா பயன்படுத்தணும். லைஃப் டைம் கேரண்டி இருக்கு அதுக்கு. அதுக்குன்னு நீங்க சாகிற வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேய், உன்னை விட அந்த சின்ன பையனோட மூளையே நல்லா இருக்குடா. வீடியோ கேம் கொடுத்தா எப்படி விளையாடணும்னே தெரியாம விளையாடுறான். நீங்க பரவாயில்ல. இவ்வளவு காலங்காத்தால எங்க கூட்டிட்டு போற? நீங்க கேட்டதுக்காக தான். அப்படின்னா மலைக்கு மேல தி மோஸ்ட் ஸ்பெஷல் திங் காட்டுறேன். ஏன் வர மாட்டீங்களா? வந்துட்டேன். எப்படி இருக்கு? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா? அந்த தொல்லை சத்தம் தவிர வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? அப்படின்னா கேளுங்க. கேட்கணுமா?
அது என்னது? அது அப்படிதான். ம். மனசு முழுக்க நிம்மதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க. ம். You want to try again? எப்படி நடந்தது இதெல்லாம்? இந்த கார்டு கொடுக்குற ஃப்ரீடம் இதுதான். சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் நீங்களாவே இருப்பீங்க. அதோட உங்களை நீங்களே எப்பவும் போல அமைதியாக வச்சுப்பீங்க. அதெல்லாம் விடு. அந்த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் எங்க இருக்குன்னு முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. இதுதான். இதுவா? ம். இஸ் இட் நாட்? உங்களுக்கு தோணலையா? இதுல என்ன இருக்கு? இந்த சவுண்ட்ஸ் தான் யூடியூப்ல அடிச்சாலே வருமே. அப்படின்னா பிடிக்கலையா? இவ்வளோ நேரம் சின்ன குழந்தை மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே டிக்கெட் விற்கலனா கூட யாரும் வரமாட்டாங்க. இந்த பிளேஸ் சிட்டிங்கோ செட்டிங்கோ தவிர வேறு எதுக்குமே உதவாது. அது எதுவும் நானே தேடிக்கிறேன். உன்னை விட ஊர்காலங்களே மேலு. உங்களை ஒன்று கேட்கவா? கேளுங்க மாஸ்டர். ஒரு நிமிஷம். உங்கள் ஊரில் ரொம்ப விலை வாய்ந்தது ஒன்று இருக்காமே? இருக்கே. இன்னொரு வாட்டி. என்னது அது? நீங்க தானே? நானா? விலை வாய்ந்ததுன்னா நிறைய இருக்கு. காந்திஜியை சந்திச்சீங்கல்ல, நீங்க தான் சொல்லணும். ஓ அதுவா? என்னால சொல்ல முடியாது மாஸ்டர், என்னால சொல்ல முடியாது. ஐயா அது இல்லைங்க. நோ நோ ஐ காண்ட். ப்ளீஸ் டோன்ட். போல்டு. இவரா? ஐயோ, மறுபடியும் கேட்டால் வெயிட்டை குறைச்சிட்டு சொல்லுவார். விலை உயர்ந்ததுன்னா விலை வாய்ந்தா ஒரு அதிசயம்டா. அப்படியா? அப்படின்னா அது 2 இருக்குதுங்க. 2? என்னது அது? ஒண்ணு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வரும், இன்னொன்னு அமாவாசை அன்னைக்கு வரும். என்னடா அது? பௌர்ணமி அன்னைக்கு முழு வெளிச்சம் வருங்க. அதுவே அமாவாசை அன்னைக்கு முழுசா இருட்டாயிடுமா? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இப்படி 2-3 விஷயம்லாம் இல்லடா. ஒன்னே ஒன்று பத்தி சொல்லு. ஒண்ணுன்னா ராஜாவோட பெட்டிங்க. பெட்டியா? அந்த பெட்டியில என்ன இருக்கும்? பெட்டியில என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. அங்கே ரூம்ல இருக்க அந்த மாதிரி பெட்டியா? அதுதாங்க. அதை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வை. சரிங்க. டேய் ஏதாச்சும் ஒன்று சொல்லுடா. நான் சொல்ல மாட்டேன் மாஸ்டர். நிஜமா சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ இருக்கு. அதான் அங்க பாரு. நீங்க சொன்ன டிவி பண்ணிட்டேன் மாஸ்டர். இது டிவியா? ஓகே வர மாஸ்டர். ஒரு நிமிஷம். உங்க ஊர்ல ஏதோ இந்த மோஸ்ட் வேல்யூபிள் திங்னு ஏதோ ஒன்று இருக்காமே, என்னது அது? இருக்கு. என் உடல் குறைக்க மருந்து அம்மன். உங்களுக்கு வேணுமா மாஸ்டர்? வேண்டாம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ கிளம்புப்பா. விலை உயர்ந்ததா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கொடுக்க போற கண்ணாடி எனக்கு வேண்டாம். உங்ககிட்ட ஒளிச்சு வைக்க அப்படி என்ன சார் இருக்கு எனக்கு? நான் ஒன்றும் உங்கள் ஊர் அப்படி முன்னேற்ற வரல. உங்ககிட்ட இருக்கிற அந்த மோஸ்ட் வேல்யூபிள் திங் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதை எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னால் என்ன டிஓவா ஆக்குவார். அப்போ எனக்கு வரதட்சணை 1 கோடி. உங்களுக்கு நேராக சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் ராத்திரி கனவுலையாச்சும் வந்து சொல்லுங்கள் சார். இருக்கிற ப்ரெஷருக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குங்க. வரேங்க, ஏதாவது இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லுங்க. என்ன மாஸ்டர் சார், என்ன ஏதோ தேடிட்டு இருக்கீங்க? ஒரு வேலையில் இருக்கேன்டா. என்ன முயற்சி பண்ணாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? உன்னாலலாம் அது முடியாதுடா. மாஸ்டர், நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது எனக்கு தெரியும். நீங்கள் என்னதான் கேட்டாலும் இந்த ஊர்க்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி தேவைப்படுது, கொண்டு வரியா? சீக்கிரம் போய் கொண்டு வா போ. சரி. டேய் இங்க வாடா. மாஸ்டர், விஷயத்தை பத்தி தான் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க ஊர்ல எது நடந்தாலும் சாயந்தரத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்.
இந்த விஷயம் யார் கேட்டு இருந்தாலும் நான் சுத்தமா சொல்லியிருக்க மாட்டேன். எங்க ஊர்ல நீங்க தேடுற மோஸ்ட் வேல்யூபிள் திங் எங்க குலதெய்வம் சிலை. சிலையா? ஆமாங்க, எங்க குலதெய்வத்தோட சிலை. சிலையா? அது அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததுனால தான் 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருந்து நிறைய சண்டைலாம் வந்திருக்கு. ஆனா கடைசியில அந்த குலதெய்வம் எங்க கிட்ட தான் வந்திருக்கு. பறிச்சு தானுங்க. கொஞ்ச நேரம் நீங்க கோவில உட்காந்தீங்கன்னா நிம்மதியாயிடுவீங்க. அந்த கோயில் எங்கடா இருக்கு? அந்த மலை மேல. கொக்க மொக்கா. தேங்க்ஸ் ரோஜா. உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். மாஸ்டர் சார். தாத்தா, இங்க கோயில் எங்க இருக்கு? திஸ் வே, அப் வே. என் உடம்பு குறைக்க மருந்து அம்மன் உங்களுக்கு வேணுமா மாஸ்டர்? இங்க ஒரு குலதெய்வ சிலைங்க, அதை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்ல. தாத்தா, ரோஜாவை பாத்தீங்களா? நோ. பார்க்கலையா? டேய், ரோஜாவை பாத்தியா? He went to forest in the morning to get the honey for you. அவசரத்துக்கு கண்ணிலையும் போட மாட்டான். எங்க போனா இவன்? ரோஜா எங்க போனன்னு பாத்தீங்களா? எதுக்கு? உன்ன எங்கடா போன? டேய், ரோஜாவை பாத்தியா? இங்கதான் எங்கேயோ பார்த்தா மாஸ்டர். இங்கனா எங்கடா? டேய், ரோஜாவை பாத்தியா? நான் தானே மாஸ்டர் ரோஜா. வாடங்க மாஸ்டர். என்னாச்சு மாஸ்டர்? இன்னும் என்னடா ஆகணும்? சிலையை பத்தி ஏதோ பிரம்மாண்டமா சொன்ன. மேல அங்க போய் கோயில்ல பார்த்தா சிலையே காணோம். சொன்னனே மாஸ்டர், மோஸ்ட் வேல்யூபிள்னு. அப்படி கோயில வச்சிருந்தா யாராவது திருடிடுவாங்கன்னு நான் பத்திரமா வச்சிட்டேன். ஒளிச்சு வச்சிட்டீங்களா? ஆமா மாஸ்டர். கோவில காலியா வச்ச சிலையாண்டா எடுத்து மறைச்சு வச்சிட்டீங்க. உங்க மூளை எல்லாம் என்னடா குழம்பியாடா போயிருக்கு? இல்ல மாஸ்டர், இங்க பெரியய்யா சொன்ன மாதிரி அந்த சிலைக்கு திருடிட்டு போற தோஷம்லாம் இருந்திருக்கான். அதனாலதான் அது யாருக்கும் தெரியாம நாங்க பத்திரமா ஒளிச்சு வச்சிட்டோம். அப்படியா? எங்க ஒளிச்சு வச்சீங்க? அது எனக்கும் தெரியாது மாஸ்டர். எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. என்னடா சொல்ற? அந்த சிலை இப்ப எங்க இருக்குன்னு எங்க பெரிய ஐயாக்கும் அவரோட மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அப்படியா? எனக்கு இப்ப அந்த சிலையை பார்த்தாகணும் போல இருக்குடா. எப்படிடா? எதுக்கு மாஸ்டர்? எதுக்குன்னா கியூரியாசிட்டி, ஆர்வம்டா. நீ அந்த சிலையை பத்தி பிரம்மாண்டமா சொல்லும்போது அந்த சிலையை பார்க்கணும் போல இருக்கும்லடா. அந்த சிலையோட மகிமை அப்படி இல்ல. ஆனாலும் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது மாஸ்டர். எங்க ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா மட்டும் அந்த சிலையை எங்க ஊருக்குள்ள கொண்டு வந்து பெரிய திருவிழாவா கொண்டாடினா இங்க இருக்க ஆபத்தெல்லாம் நீங்கிடும்னு இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க மாஸ்டர். ஆபத்துனா? ஆபத்துனா பெரிய பெரிய யானை வர்றதும், கரடி வந்து ஊரை நாசம் பண்றதும்,
சூறாவளி காத்து வந்து எல்லாம் பறந்து போறதும் அப்புறம் புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போறதும் இந்த மாதிரி மாஸ்டர். இப்போ ஒரு தடவை என் சின்ன வயசுல பெரிய பெரிய யானை வரும்போது நாங்கெல்லாம் பயந்து போய் அந்த சிலையை கொண்டு வந்து பெரிய திருவிழாவா கொண்டாடணும். அப்போ அந்த யானைங்கெல்லாம் பயந்து ஓடி போச்சு. நான் அப்பதான் அந்த சிலையை முதல் தடவை பார்த்தேன். ஆனாலும் அந்த சிலையை பார்க்கறதுக்கு ஆபத்தெல்லாம் தேடி போலாமா மாஸ்டர்? ஐயோ மாஸ்டர், சொல்லுங்க. நீங்க போய் இந்த வேலை செய்றீங்களா மாஸ்டர்? நம்ம வேலையை நம்ம செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல மாஸ்டர், நீங்க எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இனிமே கஷ்டமே கொடுக்க மாட்டோம். அதை கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, விடுங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க, உட்காருங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெட்டியா தானே இருக்கேன். என் வேலை இல்லாம அடுத்தவங்க வேலையும் சேர்ந்து செய்யலாம்னு நான் இருக்கேன். எல்லாரும் நம்ப ஆளுங்க தானே. உங்களை மாதிரி நல்லவங்க எங்க இடத்துக்கு வர்றது எங்களோட அதிர்ஷ்டம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு குரல் கொடுங்க, நாங்க ஓடோடி வந்துடுறோம். சரி, போயிட்டு வரோம் மாஸ்டர். ஒரு நிமிஷங்க. பிரச்சனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நேத்து ராத்திரி சத்தம் வந்துச்சுன்னு நான் இந்த ஜன்னல் கிட்ட போய் எட்டி பார்த்தேங்க. முதல்ல முகத்தை பார்த்து நம்ம ஒரு ஆளுங்கன்னு நினைச்சேன் நானு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கரடின்னு. ராத்திரி கரடி வந்துச்சா? தோ அந்த ஜன்னலை உடைச்சுதான் உள்ள வர்றதுக்கு அது முயற்சி பண்ணிச்சு. என்கிட்ட இருந்த டார்ச் லைட் மூஞ்சில அடிச்சதுனாலதான் அது ஓடி போயிடுச்சு. என்னால ஏதோ மேனேஜ் பண்ணி தப்பிக்க முடிஞ்சுது. ஆனா நம்ம ஊர்ல நிறைய சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி தான் என் கவலையெல்லாம். உங்க ஊரு கலாச்சாரம் இந்த சடங்கு படி எல்லாம் ஏதோ ஒன்று செய்வீங்களாமே, அது ஏதோ ஒன்று நடத்தி வச்சிட்டா நல்லதுங்க. இன்னைக்கு ராத்திரியே ஊரை சுத்திலும் புகை போட வச்சிருவோம். புகை போட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் கிட்டையே வராது. அது இல்லாம ஏதோ ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குதாமே ஏதோ ஒன்று. அதாங்க இன்னொன்று, அது பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டர் இல்ல? இன்னொன்னுன்னா நம்ம ஊர்க்காரங்களை எல்லாம் வீட்டை சுத்தி காவலுக்கு வச்சிடுறேன். அப்படியே செஞ்சிடலாம். அப்போ வராதுங்களா? கண்டிப்பா வராது. ஓகே. ஓகேவா? சரி. ஓகே தானே? நிம்மதியா இருங்க. ஓகே. என்ன ரொம்ப தேடிட்டு இருக்க போல இருக்கு? ரொம்ப சோர்வா இருக்கீங்க போல. கொஞ்சம் உட்காருங்க. நான் எதையும் தேட மாட்டேன் மாஸ்டர். கிடைச்சதை வச்சு முழுசா தெரிஞ்சுக்க தான் பாப்பேன். ஐயோ, என்னத்தை தெரிஞ்சுக்கிட்ட? என்ன பத்தி விடுங்க மாஸ்டர். எனக்கு என்னமோ நீங்க தான் எதையோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லையே. சரி, உங்களுக்கு அந்த மரம் தெரியுதா? அங்க ஒல்லியா நெட்டையா உன்ன மாதிரியே இருக்கா, அதுவா? அதுதான். அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? என்னது? அதுல வருஷத்துக்கு ஒரே ஒரு காய் தான் காய்க்கும். வெறும் ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா? அந்த மாதிரி இந்த காட்டுல ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. நான் ஒவ்வொரு வருஷமும் காத்திருந்து அந்த காயை பறிச்சுக்குவேன். நீங்க சொன்னீங்கல்ல என்ன மாதிரியே இருக்குன்னு, நானும் அதை தான் நினைப்பேன். பாருங்க தனியா எப்படி நின்னுக்கிட்டு இருக்குன்னு. ஆமா, அதோட இலை கூட ஓமுடி மாதிரி தான் இருக்கு. யூ நோ வாட், இந்த வருஷம் அதுக்கு 2 காய் காய்ச்சிருக்கு. அப்படியா? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த காயை சாப்பிட ஆள் வருவான்னு என்னை விட அதுக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு யோசிக்காத, அது ஏதோ கோஇன்சிடென்ஸ் சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், மரம் காயை திங்காதுல்ல அப்புறம் எதுக்கு காய்க்குதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு மரத்தோட மதிப்பு மனுஷனுக்கு தெரியலனாலும் மனுஷனோட மதிப்பு அதுக்கு தெரியும்னு சொன்னாரு. எனிவே, திஸ் இஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட் இயர் காய் காய்க்கிற நேரத்துக்கு நீங்க இங்க இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ? ஆமா, இங்க நான் ஏன் இருக்க போறேன்? இட்ஸ் ஓகே. லவ் அண்ட் நேச்சர் எங்க போனாலும் இருக்குமா, எங்க ராஜா சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. டிசம்பர்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி ஸ்வீட்டாக தான் இருக்கும்ல. ஓ மை காட், இது டிசம்பர் தானே? என்னாச்சு? எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டேன். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போதா? இன்னும் 2 நாள்ல புயல் வரப்போகுது. ஆகாயம் முழுக்க ரொம்ப அமைதியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி? மழை வரதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும். பிலீவ் மீ, இன்னும் 2 டேஸ்ல புயல் வரப்போகுது. நோ, அப்படிலாம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? வெளியே ஆல்ரெடி இந்த நேரம் பார்த்து எல்லாரும் அலர்ட் ஆயிருப்பாங்க இந்த சீசன்னால, புரியுதா? ஆனா லாஸ்ட் இயர் இந்த நேரத்துக்கு எதுவும் வரலையே. இது ஒவ்வொரு வருஷமும் வராது, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்.
10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வரலையே. ஏய் சொன்னா புரியலையா? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இப்ப நீ மட்டும் போய் சொன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே ஒழுங்கா ஜாக்கிரதையா இருப்பாங்க. அப்புறம் புயல் மட்டும் வந்துருச்சுன்னா ஊர் முழுசா முழுகி போயிடும். நீ என்னமோ அந்த மரத்தை மாதிரி தனி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அப்படிதான் வாழ சொல்றியா? இந்த தப்புக்கு நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ. லைஃப் லாங் நீ ரிப்பெண்ட் பண்ணுவ. சீ. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தந்தது தான் நாளைக்கும் கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஓகேவா? கிளம்புங்க. ஓகே. பெரியய்யா, ஒரு விஷயம். என்னம்மா? இப்போல இருந்து 2 நாள்ல புயல் வர மாதிரி இருக்கு. அப்படியாம்மா? பெரிய புயலாமா? பெருசு மாதிரி தான் இருக்குங்கய்யா. நீ நிஜமாவே பாத்தியா? ம். அப்படின்னா நாளைக்கே திருவிழாவை நடத்திட வேண்டியதுதான். நாளைக்கு காலையிலேயே திருவிழா. Let it start with the proceedings. ஓகே ஓகே. சரி. அம்மனை கொண்டு வரதுக்காக போறாங்கம்மா. காட்டுத்தாயி, நீ தான் துணையா இருக்கணும். உங்களை கும்பிடுறோம் சாமி. கும்பிடுறோம் சாமி. சாமி. மாஸ்டர் சார்க்கா? ரோஜா ஒரு நிமிஷம் வந்துட்டு போடா. சோறை கொடுத்துட்டு வரேன் இரு. எல்லாத்துக்கும் அவசரம் இவனுக்கு. மாஸ்டர் சார், எங்க திருவிழா ஸ்பெஷல் ரெடி. அது அது என்ன மாஸ்டர்? ஒன்றும் இல்லடா, நீ கிளம்பு, நான் அப்புறமா சாப்பிட்றேன். என்னாச்சு மாஸ்டர்? ஏன் அழுறீங்க? இந்த டைமுக்கு எங்க ஊர்லலாம் பண்டிகை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா மாஸ்டர்? எங்க உறவுக்காரங்க நாங்க எல்லாம் ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம்தான் இதோ இப்படி மாட்டிக்கிட்டேன். எல்லாம் நினைவுக்கு வராங்களா? அதுல எங்க அம்மா தாண்டா எனக்கு ரொம்ப நினைவுக்கு வராங்க. அதனாலதான் கடுதாசி கூட எழுதுனேன். ஆனா என்ன பிரயோஜனம்? இங்க போஸ்ட் கூட பண்ண முடியாது. நான் ஏதாவது பண்ணட்டுமா? சொல்லுங்க மாஸ்டர். இப்ப நீ என்னடா பண்ண முடியும்? அது உங்க மெயின் கேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ரோட்டு கண்ணாண்ட சிவப்பு கலர் டப்பா ஒண்ணு இப்படி இருக்கும். நீ எப்படி அங்க போய் அந்த டப்பாக்குள்ள இதை போட்டு எப்படிடா? இவ்வளவுதானே? எனக்கு இன்னைக்கு கேட்டு கிட்ட தான் காவலே. கொடுங்க. நிஜமாவா? ஆமா மாஸ்டர், நான் போய் போட்டுறேன். மாஸ்டர் மாஸ்டர், நான் அப்புறம் வரேன். இங்கதான் இருக்கீங்களா? இந்தாங்க. என்ன மாஸ்டர் அப்படி பாக்குறீங்க? இந்த உடை உங்களுக்காகவே நெசவு பண்ணது. இதை போட்டுக்கிட்டா நீங்களும் எங்க ஊர்க்காரங்களாயிருவீங்க. எனக்கு வேணாங்க, எனக்கு ஏதோ இது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாஸ்டர். when we are in Rome, be a Roman. Take this. ஓகே.
என்னடா ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா செய்றீங்க? டேய் அது கல்லுடா. அது கல்லில்ல மாஸ்டர். அம்மா! அது எதுக்கு மாஸ்டர் தடங்களா? தூக்கி போடுங்க. தங்கம் எப்படிடா தடங்களாகும்? ஊத்துறா. தங்கமா? இதனால என்ன பிரயோஜனம்? தங்கத்தால என்ன பிரயோஜனம் கேக்குற? பிரயோஜனம் இல்லையா? அப்புறம் எதுக்கு இது? மனுஷன் உடம்புல குரங்கு பொம்மை வச்சிட்டு இருக்க மனுஷனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? டேய் வாடா. கொஞ்சம் நகர்த்தி வை. சீக்கிரம் வா. அப்ப தலைமையில தூக்கி விடு. இத பூடி. அங்கதான். இத கொண்டு வா. இத வச்சிடுவாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு. அப்படிதான் ஊத்து. பாத்து புடி. பாத்து ஊத்து. டேய் குணப்பா. அங்க என்னடா சத்தம்? நேத்தன்ன தாத்தா இறந்து போயிட்டாரு. What are you waiting for? Come inside. இந்த 15 days எங்க ஆளுங்க உங்களுக்கு கொடுத்த ட்ரபிளுக்கு இந்த ஊர் மக்கள் சார்பா we are extremely sorry மாஸ்டர். மாஸ்டர் இனிமே பாருங்க மாஸ்டர். இந்த உடை உங்களுக்காகவே நெசவு பண்ணது. இதை போட்டுக்கிட்டா நீங்களும் எங்க ஊர்க்காரங்களாயிருவீங்க. காஸ்ட்லி ஷூ கொஞ்சம் ஜாகிரதையா பயன்படுத்திக்கங்க. லைஃப் டைம் கேரண்டி இருக்கு. அப்படின்னா நீங்க சாகர வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். கடவுள் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு. மாஸ்டர் என்னாச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? தாத்தா இறந்து போயிட்டாரா? காலையிலே இறந்துட்டாரு. இது முடிஞ்சதும் மரத்துக்கிட்ட காவல் காக்க போயிடலாம். ஆமா ஆமா, முடிஞ்சதும் போயிடலாம். டேய் அந்த அருவா குடுறா. குடு. டேய் என்னடா எல்லாரும் நார்மலா இருக்காங்க? முதல்ல அவர் ஃபேமிலிக்கு சொன்னீங்களா? ஏன் தெரியாது? அதோ அவரோட 2 மனைவிங்க மகன். அத குடு. பாரு வாய் பண்றது முடிஞ்சுதா? உனக்கும் நேத்தன்ன மாதிரி எல்லாம் அவசரம்தான். டேய் அவங்க ஏன்டா அழாம இருக்காங்க? சொத்து பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா? இதுக்காக அழணும் மாஸ்டர்? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் நம்ம கூட இருக்க மாட்டார்ல. அந்த வலியும் வேதனையும் இருக்கும்ல. இந்த உலகத்துல யார் தான் இருப்பாங்க மாஸ்டர்? யாரும் இருக்க மாட்டாங்கல்ல.
பத்தாது, போய் எடுத்துட்டு வா. இதோ உடனே எடுத்துட்டு வரேன். நேத்தனா ஆமா, எடுத்துட்டு வர ஆமா போறோம். ஆமா. அவன் பேர் கழுத கடப்பா இல்ல, நேத்தனான்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு எல்லாரோட பேரும் நேத்தண்ணா தான். நீங்களும் எங்க ஊருக்காரரா இருந்தா நேத்தண்ணா தான். அவருக்கு கொல்லி வைக்கிற வரைக்கும் நேத்தண்ணன் பேரு நேத்தண்ண பேச்சை தவிர வேற எதுவுமே கேட்காது. அட்லீஸ்ட் கடைசியா ஒரு வாட்டி பாக்குறதுக்கு முன்னாடி கூட ஏன்டா முகத்தை மூடிட்டீங்க? கடைசி பார்வை அப்படின்னா அப்படின்னா எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாத்துப்பாங்கல்ல. அவரை எப்ப பாத்தீங்க கடைசியா? திருவிழா நடக்கிற அன்னைக்கு வீட்டுக்கு கூட வந்து துணியை கொடுத்தாருடா. அந்த துணியை கொடுத்தவர் தான் நேத்தண்ணா. இங்க படுத்துட்டு இருக்கிறவர் இல்ல. அதுதான் உங்களோட கடைசி பார்வை. அதையே நினைவு வச்சுக்கோங்க. நேத்தனா நேத்தனா நான் தானே விறகு எடுக்கிறது. வரமாட்டேன்னு சொல்றாரு. சரி, நம்ம ஆளுங்களே காரியத்தை முடிச்சிடட்டும். யாரா? தாய் தாத்தா நேத்தண்ணனுக்கு அண்ணமுறை. கொல்லி வைக்க வர சொன்னா வரமாட்டேங்கிறாரு. போடு போடு, இல்லைன்னா நாளையில இருந்து உடைய கொடுக்கற புது நேத்தனா. அந்த அவசரம் இப்ப வரவே வராதுப்பா. திருவிழாக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜோடி துணியை நெசவு பண்ணிட்டாராம். அவங்க பொண்டாட்டி சொன்னாங்க. முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க போல தாத்தா. ஆனா அவர் அப்படி ஒத்துக்க மாட்டாரு, குடிவாதக்காரரு. உனக்கு தெரியாது, பஞ்சாயத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உங்க சித்திக்கும் எனக்கும். அதான் அவருக்காகத்தான். தெரியும், நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அப்பாவை சம்மதிக்க வச்சீங்கன்னு தெரியும். எங்க ஊர்ல 5 வருஷத்துக்கு தான் சூரியனை பார்த்து பேர் வைப்பாங்க. எனக்கு பேர் வைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. எந்த பேரும் கிடைக்கலையா. அப்ப ஒரு நாள் எங்க அம்மா கூட சேர்ந்து சமையல் கூடத்துக்கு போகும்போது அப்ப பார்த்து நேத்தண்ணா எனக்கு அப்ப வச்சாரு இந்த பேரு, சத்தின்னு சொல்லி. சத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏனக்குட்டி சாப்பிடுற முதல் உருண்டை. எவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்காருல. எங்க அம்மம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நேத்தன மாதிரி உள்ளவரை பண்ணிக்கோ, நேத்தன மாதிரி உள்ளவரை பண்ணிக்கோன்னு. இந்த விஷயத்த ஆத்தாட்ட சொன்னா, இதோ என் பேரனை கட்டிக்கோன்னு இவனை காட்டினாரு. காவல் காக்கிற மரத்துல இருந்து இறங்கும் போது முள் செடி மாட்டி உட கிழிஞ்சு போச்சு. அதை எப்படி பார்த்தாருன்னு தெரியல, ஆனா தச்சு எடுத்துட்டு வந்துருவாரு. பாவம், அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தச்சு எடுத்துட்டு வராரு. என்ன யோசிக்கிறீங்க மாஸ்டர்? ஒன்றும் இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சும்மா இருங்க. நீங்க எங்களோட குரு சார். உங்களை பத்தி நாங்க 3 நாள் பேசுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நேத்தனா பேசுற மாதிரி மாஸ்டர் பத்தி பேச ஒண்ணுமே இல்லையா? இப்படி சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க. மாஸ்டர் சார் பலசாலி தான், ஆனா நகர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாரு. நடு ராத்திரியில ஒண்ணுக்கு வந்தா குடிசை பக்கத்திலே போயிருவாரு. நான் என்னத்த சொல்றது இவரை பத்தி? பாக்கணும்னு சொல்லி பின்னாடியே போவேன், கண்டுக்கவே மாட்டார். அதனாலதான் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏண்டி சிரிக்கிற? நீ பாக்குறது இல்லையா? மாஸ்டர் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் கழுத கழுதன்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு. அழகா இருக்கன்னு திமிரு இருந்தாலும் மனுஷன் கொஞ்சம் நல்லவர் தான்ப்பா. சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பாரு, ஆனா சொல்லாம குழப்பத்துக்கு ஆளாயிடுவாரு. நானும் பாக்குறேன் எப்பதான் சொல்றாருன்னு.
டேய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்னடா ஆச்சு? வேலை இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க வை. அங்க இங்கிலாந்துன்னு இருக்கு. அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களா மாஸ்டர்? என்ன மாஸ்டர் அது? இது வேர்ல்டு கப் மேட்ச்டா. அப்படின்னா அப்படின்னா போரா? நம்ம நாட்டில் அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் அப்படிதான். ஆனா இது ரொம்ப பழைய மேட்ச்டா. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போறான், எல்லாரும் வாங்க. மாஸ்டர், நமக்கும் இங்கிலாந்துக்காரங்களுக்கும் ஏதோ போர் நடக்குதாமே. ரோஜா சொன்னா. ஐயோ, இந்த போர்னா அந்த மாதிரி போர்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம ஆளுங்க பார்க்கணும் மாஸ்டர். சரி வாங்க. அப்படின்னா ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்கணும் மாஸ்டர். ஊர் முழுக்கன்னா ரோஜா. சரபா, Perfectly placed between two fielders. 2 overs to go for India. A few words exchanged between Yuvraj and Flintoff. I wouldn't bother you, Yuvraj, if I was you. That's huge. That is a biggie. It's out of him. அம்பையர். வெள்ளை கோலி அடிச்சா வெள்ளக்காரன் அடிச்ச மாதிரி, வெள்ளை கோலி அடிச்சா வெள்ளக்காரன் அடிச்ச மாதிரி. வெள்ளக்கோழி அடிச்சா வெள்ளக்காரன் அடிச்ச மாதிரியா? வெள்ளக்கோழி அடிச்சா வெள்ளக்காரன் அடிச்ச மாதிரியா? He's got a wide range of shots. What's he going to do? 6 more. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பிரிட்டிஷ்காரங்களை இங்கிலாந்து வரைக்கும் துரத்தணும். நம்ம கொடியை டெல்லியில பறக்க வைக்கணும். அது வரைக்கும் காந்திஜி தூங்க மாட்டாரு, நம்மளும் தூங்க மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Into the crowd as well. King's feet on his feet. So is the commentary box. Last ball of the innings. And he's put it away. Oh, has he? Yes, into the crowd. அவன் யுவராஜ் சிங் இல்லடா, பகத் சிங். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
என்னாச்சு மாஸ்டர்? நின்னு போச்சு. அப்புறம் என்னாச்சு மாஸ்டர்? யார் ஜெயிச்சாங்க மாஸ்டர்? அப்புறம் என்னாச்சு மாஸ்டர்? சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. நம்ம தானே ஜெயிச்சது. சொல்லுங்க மாஸ்டர். இந்தியா தான் ஜெயிச்சது. என்னங்க இது? உங்களை எப்பவுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. கொஞ்ச நேரம் உட்காருங்க. நாங்களும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எப்பவுமே பார்த்ததில்ல மாஸ்டர். இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அந்த வெள்ளைக்காரங்க எங்களோட கருப்பர்களை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா மாஸ்டர்? எதிர்த்து பேசுனா சுட்டு கொன்னுட்டாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம கையும் காலையும் வெட்டி போட்டுட்டாங்க. எங்க பொம்பளைங்களை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. வயிற்றுல அவங்க கரு எங்க உருவாயிருமோன்னு அந்த மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கூட ஊரில் யாராவது வெள்ளையா பிறந்தா அவங்க ரத்தம் எங்கே சேர்ந்துருச்சோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெள்ளை வண்ணத்து மேலே இருந்த பயம்தான் கருப்பு வண்ணத்து மேலே விருப்பமாக மாறி இப்போவும் எங்கள் பொம்பளைங்க மனசில் தங்கி போச்சு. நான் சாகிறதுக்குள்ள அந்த வெள்ளைக்காரங்களை விட நம்ம கருப்பர்கள் ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கல. இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு தடவை இந்த ஊர்க்காரங்களை பாருங்க. ஒரு தடவை இந்த ஊர்க்காரங்களை திரும்பி பாருங்க மாஸ்டர். இன்னைக்கு என்னை தடுக்காதீங்க. நான் சாகுற வரைக்கும் ஆடுவேன். என்னை தடுக்காதீங்க மாஸ்டர், என்னை தடுக்காதீங்க. நான் போறேன். கண்களால பார்த்த உண்மைய மனசு நம்ப முடியலையா? நீ யாரையா என்னைய கேட்கறதுக்கு? உன் பேர் என்ன? கருங்கல் தானே? சொந்த தம்பி இறந்து போனப்பவே கொல்லி வைக்க வராம இருந்து நீ எல்லாம் கருங்கல் தான்டா. ஏன் நீ என் தம்பி இல்லையா? அந்த பறவை இல்லையா? இல்லனா இந்த மரம் இல்லையா? பூமியில சேர்ந்து பிறக்கிறதே ஒரு உறவு. அதை விட வேற சொந்தம் இல்லைங்கிறது தான் என்னோட உணர்வு. நாங்க 2 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்தோம், அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் இந்த ஊருக்கு பிறந்தாங்க, சேர்ந்து இருக்காங்க, நின்னாங்க. அவனை அவங்க அனுப்புறது தான் நியாயம். அவங்க கடவுளோட நெருங்கியவங்க. அதிகமா யோசிக்காத, சுமைய குறைச்சுக்கோ. உன் கவலையெல்லாம் தானாவே அதுவே குறைஞ்சிரும். சுமை என்றால் உடம்புல சுமக்கிறது இல்ல, இங்கே சுமக்கிறது. இந்த உடல் என்ன கேட்கும்? கொஞ்சம் உணவு, கொஞ்சம் தூக்கம். மத்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது ஆசைதானே. ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு ஆசைப்படாதனால ஞாபகப்படுத்தி பாரு. இந்த உலகமே வேற மாதிரி தெரியும்.
என்னென்ன மாயங்கள் வீழ்ந்தேதான் கிடந்தாலும் உறவே நீ மேலெழுந்து வா. எவ்வழியோ எத்திசையோ கணமே இது நிறையானது உலகெல்லாம் உனதாகுமே. தீராத துயர் தீரும் பிளவுகள் ஒன்றாகும் வண்ணங்கள் பல சேரும் வானவில்லாய். அலைக்கடலே அலை வந்து கரையருகே சேரும் இதயங்கள் துடிப்பாலே ஒன்றாகுமே. உறவே நீ எழுந்திடுவோடோடி வா. உயிரே இதயங்கள் ஒன்றாய் துடிக்கும். மனதை வரும் போல் அன்பை விரிவாக்கு. பெருகும் பேராசை எதுவும் நிறைவேறும். மலரும் மலரெல்லாம் வெள்ளை பூ பூக்கும். புலரும் காலை நமதாகுமே. மீண்டும் பசிபோக்கணம் தாயின் கைகளிலே. பிறந்திட வரம் ஒன்று கிடைத்தால் போதும். இந்நிமிடம் கொண்டாடு மனதே நீயே. நீ எழுந்திடுவோடோடி வா. உயிரே இதயங்கள் ஒன்றாய் துடிக்கும். உறவே நீ எழுந்திடுவோடோடி வா. உயிரே இதயங்கள் ஒன்றாய் துடிக்கும். என்ன மாஸ்டர் இவ்வளவு சந்தோஷம்? நீங்களும் இந்தியா ஜெயிச்சா இப்படி கொண்டாடுறீங்க. உங்களை இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் வெளி உலகம் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கா? நல்லா இருக்குதுங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க இந்த ஊர் முழுக்க நீங்க ஒரு வீடா வாழ்றீங்கல்ல, அங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தா 4வது நாளே தாங்கிக்க முடியாது. நீங்க இந்த ஊருக்கே பெரியவரா இருந்துட்டு ஏன் ரூமை க்ளீன் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் நீங்க வெளியே போய் செஞ்சீங்கன்னா வேலைக்காரனும் கூலிக்காரனும் சொல்லுவாங்க. ஸ்டைலா துணியை மாட்டிக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, பா பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்கில்ஸை பார்த்து பேர் வச்சுப்பீங்கல்ல, நாங்க பயன்படுத்துகிற பொருள் அப்புறம் வீட்டோட சைஸு இதெல்லாம் வச்சு தான் வச்சுக்குவோம். மில்லியனர்னு, மிடில் கிளாஸ்னு, லோ கிளாஸ்னு. ஐயோ பெரிய சர்க்கஸ் நடக்குதுங்க வெளியே. மனுஷன் செத்துட்டானா 11 நாள் ப்ரோக்ராம் எங்களுக்கு, சொத்து பிரிச்சுக்கிறதுக்கு, உறவுக்காரங்க, ஃபங்க்ஷன்னு. நீங்கள் என்னடனா ஹாஃப் டேலேயே முடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு உட்காந்து கூலாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் நான் எதுன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லாத போய் நான் புரிஞ்சிருக்கணும். இந்த ஊர்க்காரங்களுக்கு அவசியத்தை தவிர ஆசைன்னா என்னன்னே தெரியாதுன்னு. அங்கேயும் இதே மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும். நாங்கள் என்னடானா ஏதோ ஒன்று பின்னாடி ஓடிட்டு இருப்போம். ஒரு சின்ன ப்ரமோஷன் ஆசை காட்டினாலே ஊரை முழுக்க வித்துடுறது. நம்பின ஆளுங்களையே ஏமாத்தத்தா எங்காத திருட்டு பசங்க தான் நாங்கள். பிரிட்டிஷ்காரங்க போயிட்டா மொத்தமும் திருந்திடுவாங்க மாஸ்டர், மாறிடுவாங்க. வர மாஸ்டர்.
உங்களை போல நல்லவங்க எங்க ஊருக்கு வர்றது எங்களோட அதிர்ஷ்டம். என்ன எப்ப பார்த்தாலும் கழுத கழுதுன்னு செல்லமா கூப்பிடுவாரு. அந்த சிலையோட பெருமை அப்பேற்பட்டது. இன்னைக்கு எனக்கு கேட்டு கிட்ட தான் காவல். கொடுங்க, நான் போய் போட்டுறேன். மொத்தத்தில் சுந்தரம் சாதிச்சிட்டான் சார். கெட்டிக்காரன் தான். சிலைய காணாம செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? மரத்துக்கு கொடுத்துடலாம். கொண்டா, ஒவ்வொரு தடவையும் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். இன்னொரு தடவை அப்படி நடக்கக்கூடாது. அதுக்காக சிலைய விட்டுடுவோமா என்ன? இது நம்ம ஊரோட நம்பிக்கை. உயிரே போனாலும் அதை விட மாட்டோம். நீங்க எதுக்காக அங்க போனீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் உங்களை கேட்க மாட்டேன். இன்னும் 2 நாளுக்குள்ள நம்ம ஊர் சிலை நம்ம ஊருக்குள்ள இல்லைன்னா இந்த ஊர் என்ன பண்ணுமோ அதைத்தான் செய்யும். இந்த ஊரை விட உயர்ந்தது எனக்கு யாரும் இல்லை. இது கல்லு சார். கல்லா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டேன் சார், கல்லு தான். ஆனா இது ரொம்ப பழைய சிலையா இருக்கு. கார்பன் டேட்டிங் பண்ணி ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டா ஆன்டிக் மார்க்கெட்ல நல்ல மதிப்பு இருக்கும். பாருங்க பாருங்க. இங்க பண்ண முடியாது சார், மும்பைக்கு அனுப்பணும். அனுப்புங்க. அந்த பரதேசி வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். சீக்கிரம் அனுப்பி விடுங்க. சுமைய ரொம்ப குறைச்சிக்கிட்ட போல இருக்கு. நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப லேசா தெரியுது தாத்தா. கேட்டுட்டல்ல, இனி சொல்ல ஆரம்பி. நானா? நான் யாருக்கு சொல்றது? நான் சொன்னா யார் கேட்பாங்க? உன் குரல் கேட்கிற அளவுக்கு சொல்லு. எத்தனை பேருக்கு சேருதோ அத்தனை பேருக்கு சொல்லு. பேச்சு நல்லதா இருந்தா அவங்களே சுமந்துட்டு போவாங்க. முதல்ல நம்ம ஊர்க்காரங்க என்ன நாளைக்கு சுமக்காம போனா சரி. அப்பாடா, இங்க இருக்கீங்களா? எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. நீங்க இப்படி சிரிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. நீங்க ஜாக்கிரதை மாஸ்டர். என்னதும் என் படச போட்டு உங்களுக்கு தான். மாஸ்டர், நான் இங்க வந்த விஷயம் பெரியக்கு தெரியக்கூடாது. நான் வரேன் மாஸ்டர். வர சொன்னீங்களா மே மாஸ்டர்? டேய், இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் எங்க அம்மா கண்டிப்பா தெரியணும்டா. இந்த ஒரு தடவை மட்டும் எதுக்கு என்னன்னு கேட்காம இதை அந்த டப்பால போட முடியுமாடா? என்ன மாஸ்டர் உங்க தைரியம்? இந்த வெயிலையும் மழையையும் என்னால மதிப்பிட்டு பார்க்க முடியும், ஆனா மனுஷனை மதிப்பிட்டு பார்க்க எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாஸ்டர், நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்களோ இந்த ஊரும் அதே அளவுக்கு வேதனைப்படும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மாஸ்டர், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்க மாட்டேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள நீங்க இந்த ஊரை விட்டே போயிடணும். நாளைக்கு இங்க இருந்தா நானே உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருக்கும். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது மாஸ்டர், எதுவும் நடந்துடக்கூடாது. போயிடுங்க மாஸ்டர்.
தயவு செஞ்சு போயிடுங்க. போய் கூட்டிட்டு வாங்க. பெரியய்யா, தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெரியய்யா, பெரியய்யா, ம். பெரியய்யா, ஐயா, அம்மன் வந்துட்டா, அம்மன் வந்துட்டா பெரியய்யா. அம்மன் வந்துட்டாங்க. சார், நான் உங்களுக்கு அனுப்பின சிலை வந்து கல்லுன்னு பதட்டப்பட்டுறாதீங்க. அந்த சிலை ரொம்ப மகிமை வாய்ந்தது. இங்க அதுக்காக ரொம்ப பிரச்சனையே நடக்குது. நீங்க தனியா உட்காந்து அந்த சிலைக்கு பூவால நீங்க பூஜை பண்ணீங்கன்னா 6 மாசத்துல மினிஸ்டர் ஆயிடுவீங்க சார். ஆனா பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிலையிலேருந்து வர வெப்பத்தை குளிர வைக்கிறதுக்கு அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற தெப்ப குளத்துல தான் அது அபிஷேகத்தை பண்ணணும். இல்லைன்னா எந்த பலனும் இருக்காது. நீங்க பூஜையை முடிச்ச உடனே அந்த சிலையை அனுப்பி வச்சிருங்க சார். மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்படிக்கு வருங்கால முதலமைச்சருக்கு அன்புடன் சுந்தர்ராம். முதல்ல அம்மனுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. முதல்ல மறைவா வைக்கணும். அம்மன் சிலையை இனிமே மறைச்சு வைக்க தேவையில்லை. அதுக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் விலகிடுச்சு. இனிமே அம்மனை யாரும் திருட முடியாது. இனிமே உங்க ஊர் அம்மன் உங்க ஊர் கோயிலே இருக்கும். இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், சினோனிம்ஸ், செல்ஃப் ரூல், செல்ஃப் சஃபிஷியன்சி. பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சியா இருக்கிறது. ஆப்போசிட் வேர்ட் ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது. பியூட்டிஃபுல், அழகாக, இளமையாக, கண்ணுக்கு இனிமையா தெரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், there is no example of beauty, it depends on individual. சூப்பர்ரா. அற்புதமான ஐரன் குவாலிட்டி. அட லூசு. இனிமே உங்களுக்கு வெளியிலேருந்து வர மாஸ்டர் தேவையில்லை. ரோஜா இந்த ஊருக்கு புது இங்கிலீஷ் மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ் மாஸ்டர். யூ மேட் இட். தேங்க்யூ மாஸ்டர் சார். அப்படி நான் என்னடா பண்ண உன்ன? எங்க ஊர்க்காரங்க என்னை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா அதெல்லாம் உங்களால தான். சரி விடு. உங்க ஊருக்கு இங்கிலீஷ் மாஸ்டர் ஆகணும்னு நினைச்ச, ஆயிட்டல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்? நீ தான் சொன்னியடா உங்க ஊர்க்காரங்க ஸ்கில்ல வச்சு தான் பேரை வச்சுப்பாங்கன்னு. ரோஜானா குரு, அது நீயா உனக்கு வச்சுக்கிட்ட பேர். அங்கேயே நீ புரிஞ்சுக்கணும். மாஸ்டர், டேய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மாஸ்டர்? டேய், இந்த அளவுக்கு அன்பு காட்டுற இந்த ஊரை விட்டுட்டு எனக்கு ஏன்டா நீ ஹெல்ப் பண்ண? உங்களை மரத்தில் கட்டி போட்ட அன்னைக்கு உங்களோட ஐடென்டி கார்டை பார்த்தேன் மாஸ்டர். அதில் டீச்சர்னு இருந்தது. யார் ஏமாத்தினாலும் ஏமாத்தாட்டாலும் குருன்றவர் யாரும் ஏமாற்ற மாட்டாருன்றது என்னோட நம்பிக்கை. அதுதான் உண்மையாச்சு. அப்படிதானே மாஸ்டர்? ஓய், நீ எப்போ வந்த? உன்னை பற்றி தான் கேட்டேன். அலூரியா, உனக்கு அது சுத்தமாக செட் ஆகுது தெரியுமா? நீங்க போறேன்னு சொல்றீங்களே. போகக்கூடாதா பின்ன? ஆனால் நீ தானே சொன்ன லவ் அண்ட் நேச்சர் எங்கனாலும் இருக்குன்னு. உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்தேனே. ஞாபகம் இருக்குதா? இந்த காட்டில் அந்த மரம் மட்டும் இல்லாமல் இன்னொரு மரமும் இருக்குது. அதையும் ஒரே கை தான் காக்குது தெரியுமா? ஆனால் அது உன்ன மாதிரி ஒல்லியாக இருக்காம என்ன மாதிரி குண்டா இருக்கும் தெரியுமா? ஸோ மைனா போய் சொன்னாலும் நேச்சர் போய் சொல்லவே சொல்லாது. இந்த காடை முழுசாக உனக்கு தான் தெரியும், சும்மா போஸ்ட் கொடுக்காத. ஸோ நான் போனதுக்கப்புறம் என் மரத்தையும் சேர்த்து நீ தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகேவா? டேய், அப்படி இல்ல, இப்படி அடிக்கணும், புரிஞ்சுதா? மாஸ்டர், ஒருத்தர் இல்ல
11 யுவராஜ் சிங்குகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். காந்திஜியை கேட்டதா சொல்லுங்க. காந்திஜி இறந்துட்டார் சிறப்பா. ஆக்சுவலி இல்லை, நம்ம ஆளுங்க தான் கொண்டுட்டாங்க. பட் இப்போதைக்கு எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாரோட மனசுல அவர் இருக்காரு. டோன்ட் வரி. அப்படின்னா காந்திஜியை நீ எப்பயுமே பார்க்க முடியாதா? இவர்தான் காந்திஜியா? சுதந்திரத்துக்காக போராடுற காந்திஜினா 100 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு ஆயுதங்களோட இருப்பாருன்னு நினைச்சேன். இவர் என்னங்க சின்ன குழந்தை மாதிரி இவ்வளவு தைரியமா சிரிக்கிறாரு? ஆமாங்க, போராடுறவங்க எப்பயுமே தைரியமா தான் இருப்பாங்க. இன்னொன்னு இருக்கா மாஸ்டர்? ஒரு நிமிஷம். மாஸ்டர், எனக்கு மாஸ்டர் சார், யுவராஜ் சிங்க கேட்டதா சொல்லுங்க. சரி, ட்ரீட்டே கொடுத்துடுறேன் நான். நீங்க எங்க ஊருக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்கு எதுவும் திரும்பி கொடுக்க முடியல. இத வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. இத எங்க ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க. எங்ககிட்ட இருக்கிறது இது ஒன்று தான். இதோட மதிப்பு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி லைஃபுக்கு ஏற்ற மதிப்பான நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. இங்க இருந்துருங்க மாஸ்டர், உங்களுக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்லடா, டீச்சர் நான் வெறும் படிப்பு சொல்லி கொடுக்குறவருன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறவரும். வெளியே நம்ம யூத் பேட்ச் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட எனக்கு நிறைய வேலை இருக்குது. வேணாண்டா, சுமையை குறைச்சிக்கிறேன்.